வாழ்க வளம். குரு வாழ்க. குருவே எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குகிறேன். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளம். இடத்துள் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறம் தூய்மையே செய்விக்கின்றது. நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறம் தூய்மையே செய்விக்கின்றது. அருளாற்றல் பாய்ச்சி அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள்ளாக அலையா பாய்ந்து நிரம்புகிறது. எப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் உரு துணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாகவே அமையும். அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக இறை சக்தி சதா சர்வகாலமும் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு உரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமா. அன்னைக்கு வணக்கம். அம்மாவுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கும். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு இதுகாரம் இறைநிலையினுடைய தன்மாற்றத்தில் தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டும் அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். எல்லாம் வல்ல இறைநிலை அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகள், பஞ்சபூதங்கள், நவகோள்கள், பிரபஞ்ச அன்னை, அனைத்து உயிர்கள் அனைத்தையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கும். அன்னை, தந்தை, ஆசான், குருமார்கள், தெய்வீக இறை சக்திகளிடமிருந்து வரக்கூடிய ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளும். அனைவருக்கும் ஆசிகள். தவம் சுவாச தியானம். நமது நாசி துவாரத்தின் வழியாக மூச்சு காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கூர்ந்து கவனிக்கின்றோம். இதை அப்படியே
கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. எண்ணங்கள் தோன்றுவது மனதினுடைய இயல்பு. இந்த எண்ணத்தின் பின் செல்லாது சுவாசக்காற்றையே கூர்ந்து கவனி. இன்னும் கூர்ந்து கவனிங்க. ஆற்றிலே நீர் ஓடுவதை நம்ம தள்ளி நின்று கவனிப்பது போல சுவாச ஓட்டத்தை நாம் தள்ளி நின்று கவனிக்கும். இப்போ நம்முடைய மனம் அமைதியாக இருப்பதை உங்களால் உணர முடியும். இந்த அமைதியான மனதிற்கு ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். அந்த மனிதனுடைய ஆற்றலை நம்முடைய உடல் முழுவதும் பரவிட்டு உச்சி முதல் பாதம் வரை அப்படியே உங்க உடம்ப நினைச்சுப்பார். தவ ஆற்றல் உடல் முழுவதும் நிரம்புகிறது. தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மை அடைகிறது, மேன்மை பெறுகிறது. வாழ்க்கை சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் என்கின்ற தெய்வீக இறை சக்தியினுடைய கருணையினால் நான் நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்றேன். நீங்க பூரண உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதாக பாவித்து உணர்ந்து பாருங்கள். நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன். என் வாழ்விற்கு தேவையான எல்லா செல்வங்களையும் வளங்களையும் நிறைவாக பெற்றிருக்கின்றோம்.
பிறருக்கு நன்மையே செய்யக்கூடிய குணத்தினால் எல்லோரும் என்னை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய உயர் புகழை பெற்றிருக்கும். இறை சக்தியோடு இணைந்து எல்லா உயிர்களையும் எல்லா பொருட்களையும் இறையாக கண்டு அன்பும் கருணையுமாக பேரின்பத்தில் வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி. ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி சொல்லலாம். சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவாக கைகளை பிரித்து ஓசையின்றி மென்மையாக தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக் கொண்டு முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்து அவற்றை நிறைவு செய்யும். வாழ்க 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 என்பதில் இருக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. கை காலெல்லாம் கொஞ்சம் தளர்வுபடுத்திக்கலாம். சரி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு 3 விஷயங்களை நாம சிந்திக்கணும். முதல் விஷயம், நமது வாழ்க்கையில மிக முக்கியமாக தேவையா இருக்கிற ஒரு சக்தி பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்தியை நாம் எப்படி பெறுவது மிக எளிமையாக அப்படிங்கிற ஒரு சிந்தனையை பார்க்கணும். அதை தொடர்ந்து சென்ற வகுப்புல உங்களுக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தோம், மிக எளிமையான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியினுடைய பயன்கள் என்ன? அந்த பயிற்சியில நான் மொத்தமா பயிற்சியுடைய பயன்கள் சொன்னனே தவிர குறிப்பிட்டு அந்த ஒரு கைப்பயிற்சிக்கான பயன்களை உங்களுக்கு நான் சொல்லல. அதை இன்னைக்கு தெளிவாக பார்க்க. அதற்கு அடுத்தது, நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதைய திட்டமிட்டு தெளிவாக செய்யணும். அப்ப அதை திட்டமிட்டு செய்யும் போதுதான் அதுல வெற்றி பெற முடியும். திட்டமிடாமல் செய்கின்ற செயல் வெற்றி பெறாது. அதே போல ஒரு செயலை திட்டமிட்டு துல்லியமாக அந்த செயலை செய்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம செயல்ல எந்த அளவுக்கு ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு தான் விளைவு இல்லையா? இப்ப செயலில் செய்யும் போது சரியா செய்யலைன்னா விளைவு சரியா வராது. அதை பற்றி ஒரு விளக்கம், ஒரு 3 விளக்கம் இன்னைக்கு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரியா? சரி, பார்ப்போம். முதல் விஷயம், பிரபஞ்ச சக்தி. நோட்டெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா குறிப்பு தெளிவா எழுதிக்கலாம் நீங்க. அதாவது நம்ம உடல் பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் ஆன உடலுக்கு ஆற்றல் எங்கிருந்து வரும்? பஞ்சபூதங்கள்ல இருந்தா வரும் இல்லையா? உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது.
இதுக்கு ஆற்றல் எது கொடுக்கணும்? பஞ்சபூதம் தான் ஆற்றல் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இந்த பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்படுறீங்களா? எனக்கு பின்னாடி இருக்குல்ல யூனிவர்ஸ், கோடி பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், நாம் இருக்கிற பூமி இதுல ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு பெரிய பிரம்மாண்டமான கடலுக்குள்ள நிறைய உயிரினங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம பூமி, சூரியன் இதெல்லாம் நிறைய இருக்கு. அதுல நாம இருக்கிறோம். பிரபஞ்சத்துக்குள்ளதான் நாம இருக்கிறோம். ஒரு குண்டால தண்ணி, தண்ணிக்குள்ள பச்சை பயிரை போட்டீங்கன்னா சரிதானா, அந்த பச்சை பயிறு தண்ணிக்குள்ள இருக்கும். அப்ப அந்த பச்சை பயிரை சுத்தியும் தண்ணி இருக்கு. அது மாதிரி நம்மளை சுற்றி முழுக்க அந்த பிரபஞ்ச ஆற்றல் இருந்துட்டே இருக்கு. இறை சக்தி இருந்துட்டே இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல என்ன சார் இருக்கு அப்படின்னா பஞ்சபூதம் தான் இருக்கு. பிற பஞ்சம், பாஞ்சுனா 5. சரிதானே? அப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்க பஞ்சபூதம் தான் இருக்கு. அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதை தவிர ஒண்ணு இருக்கு, அது இறை ஆற்றல். அதை பத்தி உங்களுக்கு பின்னாடி விளக்கலாம். புரிதலுக்காக பிரபஞ்சம் முழுக்க பஞ்சபூத சக்தி தான். நிலமு, நீரு, நெருப்பு, காற்று, விண்ணு, இவ்வளவுதான். பூமி எதனால் ஆனது? பஞ்சபூதத்தால் ஆனது. சூரியன் பஞ்சபூதத்தால் ஆனது. நம்மை சுற்றி இருக்கிற கோள்கள் புதன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், குரு, சனி, ராகு, கேது எல்லாம் பஞ்சபூத சக்திகள் தான். எல்லா உயிரினங்களும் பஞ்சபூதங்கள் தான். சரிங்களா? அப்ப பிரபஞ்சத்தை உள்ள இருக்கிறது எல்லாமே பஞ்சபூதம் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உடலுக்கு தேவையான ஆற்றலை இந்த பிரபஞ்ச சக்தி பஞ்சபூதங்கள் மூலமாக நமக்கு வழங்கிட்டு இருக்கு. நான் முதல்லயே சொன்னேன், நிலம் நம்முடைய உடலாக இருக்கிறது, நீர் நம்முடைய ரத்த ஓட்டமாக இருக்கிறது, நெருப்பு வெப்ப ஓட்டமாக இருக்கிறது, காற்று சுவாச ஓட்டமாக இருக்கிறது, விண்தான் உயிராக இருக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா? சரி, இப்போ இந்த 5ல எது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டா, ரொம்ப பவர்ஃபுல் விண் தான், உயிர் தான். உயிர் தான் மற்ற எல்லா பூதமாகவும் இருக்கிறது. சரி, இப்போ அந்த விண்ணினுடைய சக்தி, இந்த காற்று, நெருப்பு, நீர், நிலத்தினுடைய சக்தி எப்படி நமக்குள்ள வருது அப்படின்னு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தது வர்றேன். இப்ப இந்த நிலத்தினுடைய சக்தி நாம் எப்படி எடுத்துக்கிறோம் சரிதானா அப்படின்னா, இந்த நிலம் அதிலிருந்து செடி கொடிகள் மரங்கள் அப்படியே வளர்ச்சி பெறுது. அதுல காய்கறிகள் கனிகள் எல்லாம் கிடைக்குது. அப்ப நிலம் தாவர இனமாக மலர்ச்சி பெறுது. அந்த தாவர இனத்தை நாம் எடுத்து சாப்பிடுறோம். அப்ப நிலத்தினுடைய ஆற்றல் நமக்குள்ள போற வழி உணவு. சரிங்களா? நம்ம உடம்புல நிலம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உணவை சரி பண்ணா சரியாயிடும். உணவின் மூலமாகத்தான் நிலத்தினுடைய ஆற்றலை நாம இன்டேக் எடுக்கிறோம், உள்ள எடுக்கிறோம். நீரினுடைய ஆற்றல் எப்படி வருது? தண்ணி குடிக்கிறோம். சரிதானா? தண்ணி குடிக்கிறோம். ஒரு நாளைக்கு 4 லிட்டர் 5 லிட்டர்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம உடலுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சுக்கணும். தேவைக்கு குடிக்கணும். அதே மாதிரி குளிக்கிறோம். குளிக்கிறப்ப நீரினுடைய ஆற்றல் நமக்குள்ள வருது. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். சரிங்களா? கைகால் முகம் கழுவுறப்போ நீரெல்லாம் எங்க நீங்க தொடறீங்களோ அங்கெல்லாம் நீரினுடைய ஆற்றல் வந்து மெயினா தண்ணி குடிக்கிறதுல நீரினுடைய ஆற்றல் அபரிவிதமா நமக்கு கிடைக்குது. நம்ம உடம்புல 72% தண்ணி தான். இந்த பாடியில 72% தண்ணி தான். பூமியில 72% தண்ணி தான். அப்ப 72% தண்ணி இருக்கிறதாலதான் தண்ணிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஓகே, ரைட். நெருப்பு சக்தி எப்படி வருது அப்படின்னா, நம்ம உழைப்பின் மூலமாக நெருப்பு சக்தியை நம்ம பெருக்கிக் கொள்கிறோம். உழைப்பு. சரிங்களா? நம்ம உடம்புல உழைப்பினுடைய ஆற்றல் நல்லா இருந்ததுன்னா நெருப்பு ஆற்றல் அருமையா இருக்கு. சரி, அதெல்லாம் எப்படி? இப்ப எல்லாமே சரி இல்லை. உணவு சரியா இல்லை, நீர் சரியா இல்லை,
உழைப்பு சரியா இல்ல, காற்று சுவாசத்தின் வழியாக காற்றை நம்ம உள்ள எடுக்கிறோம். சுவாசம் கூட இன்னைக்கு நமக்கு சரியா இல்ல. சரிதானுங்களா? இதெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு ஒவ்வொரு வகுப்பா பார்க்கிறோம். இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் முக்கியமா இந்த வின் அப்படின்னு சொல்ற அந்த உயிர் ஆற்றல் எப்படி நம்ம கிட்ட வருது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் பார்ப்போம். சேட்ல சேட் பண்ணுங்க. யூடியூப்ல இல்லாட்டி மெசேஜ்ல போடுங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றல், விண்ணுடைய ஆற்றல் நமக்குள்ள வர்ற வழி என்ன? யாருக்கும் பெரிதாக தெரியாது. பொதுவா வகுப்பு அட்டன் பண்ணவங்களுக்கு, ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு குறைவு. உணவு, காற்று, நீர். விண்ணினுடைய ஆற்றல் டைரக்டா எப்படி நமக்கு வருது? எந்த செயல் மூலமா வருது? சாப்பிட்றது என்ன, தண்ணி குடிக்கிறது என்ன, உழைக்கிறது என்ன, சுவாசிக்கிறது என்ன? அந்த விண்ணனுடைய ஆற்றல், உயிர் ஆற்றல் நமக்கு டைரக்டா எப்படி வருது? தியானம். சூப்பர். ஒருத்தன் போட்டிருக்காங்க தியானத்திலேயே வரும். ஆனா தியானமே இல்லாம நம்ம ரெகுலர் லைஃப்ல நம்ம செய்யற ஒரு வேலையால வருது. உங்களால இமேஜின் கூட பண்ணி முடியாது. சரிதானா? சாதாரணமா நீங்கள் தூங்குவதால் வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். தூங்குறோம் இல்லையா? எத்தனை மணி நேரம் தூங்குறோம்? குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்கணும். அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்கலாம். சரிதானுங்களா? அப்ப யாரெல்லாம் நல்லா தூங்குறாங்களோ அவங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல் தானாக உள்ளே வரும். இறைவன் எப்படி வடிவமைச்சிருக்கான் பாருங்க இந்த உடலை. ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஏறிடும். சரியானுங்களா? தூக்கம் என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நம்ம உடல் நலம் இவ்வளவு கெட்டு போயிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, தூக்கம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரத்தை நாம இழந்துட்டோம். குறிப்பாக இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம், மின் சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம், நிறைய செல்போன், டிவி, அது இதுன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இப்ப தூக்கமே போச்சு. நம்ம முன்னோர்களோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்கன்னு சொல்றோம்ல, 100 வயசு வாழ்ந்தாங்கன்னு சொல்றோம்ல, நோய் நொடி இல்லைன்னு சொல்றோம்ல. புரியுதா இல்லையா? என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதுல முதல் காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? தூக்கம். அவங்க பொழுது சாஞ்சா வீட்டுக்கு வந்துருவாங்க. 6 மணி 7 மணிக்கு ஏதாவது இருக்கிறத சாப்பிடுவாங்க கொஞ்சமா. 8 மணிக்கு படுத்துருவாங்க. இன்னமும் சில கிராமங்கள்ல 8 மணி ஆனா ஊரே அமைதியாயிரும். டிவி வந்ததுக்கு அப்புறம் இப்ப அதுவும் போச்சு. சரியா? டிவி, செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு தூங்குறோம்னே தெரியல. 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, இன்னைக்கு 1 மணி 2 மணிக்கு தான் தூங்குறான். பார்த்துட்டே இருக்கிறான் செல்போனை, டிவியை. சீரியலா பார்த்து தள்ளுறோம். பார்க்க வேண்டாம்னு சொல்லல. சரியா? பாருங்க, தப்பில்லை. பட் அதுக்குன்னு ஒரு நேர அளவு முறை இருக்கு. அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? 8 மணிக்கு தூங்குனாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சாங்க, உடம்புல நோயே வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ 8 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எந்திரிச்சா 8 மணி நேரம் உறக்கம். ஆழ்ந்த உறக்கம். அப்ப அந்த உறக்கத்துல என்ன ஆகுது? பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா நமக்குள்ள நடக்குது, இறங்குது. நீங்க தியானம் பண்ணா எப்படி பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வருதோ அது மாதிரி நீங்க தூங்குனாலும் பிரபஞ்ச சக்தி வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நான் இதை ஒன்று சொல்றேன், நல்லா மனதில் வாங்குங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கை கால் வலிக்கும், ஒரு சிலர் தலைவலி இருக்கும், கண்ணு எரிச்சலா இருக்கும், சரி உடம்பெல்லாம் ஒரு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும். நல்லா தூங்கி காலையில எந்திரிச்சு பாருங்க, இந்த வலி ஒண்ணுமே உங்ககிட்ட இருக்காது. எங்க சார் போச்சு வலி? எந்த டாக்டருக்கு போய் சரி பண்ணீங்க? தூக்கம் என்பது மிகச்சிறந்த டாக்டர்.
மிகச்சிறந்த டாக்டர் உங்க கேன்சரை கூட குணப்படுத்துற டாக்டர். எழுதி வச்சுக்கோங்க. எந்த நோயையும் எந்த மன பிரச்சனையையும் சரி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவர் இருக்கிறார்னா அது நம்மளோட தூக்கம் தான். தூக்கத்துல என்ன நடக்கும் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூக்கத்துல என்ன நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நீங்க நல்லா தூங்குறதுக்கு ஆரம்பிப்பீங்க. தூங்குறதுக்கு நேரம் கொடுப்பீங்க. முறையா சரியா தூங்குவீங்க. நமக்கு தூங்குறது கூட எப்படின்னு தெரியாது. உண்மையா சொல்ல போனா எதுக்கு தூங்குறேன்னு தெரியாதுல்ல. நான் தான் சொல்றேன்ல, ஒன்னோட வேல்யூ தெரியலனா அது சரியா நம்ம பயன்படுத்த மாட்டோம். தூக்கத்தோட வேல்யூ தெரியல, ஏதோ கொஞ்ச நேரம் படுக்கிறோம் அப்புறம் எந்திரிச்சிட்டு ஓடுறோம் அப்படிதான் நினைக்கிறோம். நான் இந்த உதாரணம் சொல்றேன், நல்லா ஆழமா நீங்க உள்வாங்க. ஒரு செல்போன் இருக்கு, நைட் ஃபுல்லா சார்ஜ் போட்டீங்க, காலையில 100% காமிக்குது செல்போன். சரியா? இப்ப அந்த செல்போன்ல காலையில எந்திரிச்சோன்னே எடுக்கிறீங்க. எடுத்து முதல் வேலை என்ன? நெட்டை ஆன் பண்றோம். அப்புறம் ஆயிரக்கணக்கான மெசேஜ் குபு 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 குபுன்னு வரும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டால இருந்து, யூடியூப்ல இருந்து நிறைய அப்படியே வருது மெசேஜ். கொஞ்ச நேரம் செல்லே போராடும், என்னடா இத்தனை வருது. அதுக்கப்புறம் அந்த செல்லை யூஸ் பண்றீங்க. ஒண்ணு போன் பேசுறீங்க, இல்லாட்டி மெசேஜ் அனுப்புறீங்க, இல்லாட்டி பாட்டு கேட்கறீங்க, இல்லாட்டி வீடியோ பாக்குறீங்க, படம் பாக்குறீங்க, வாட்ஸ்அப் கால் பண்றீங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறீங்க, பாக்குறீங்க, ஃபேஸ்புக் பாக்குறீங்க, யூடியூப் பாக்குறீங்க. இப்படி காலையில இருந்து அந்த செல்போனை நீங்க யூஸ் பண்ண அந்த சார்ஜ் 100ங்கிறது அப்படியே குறைஞ்சிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். வருதா? இது இயற்கை. செல்போன் நீங்க பயன்படுத்தும் போது அந்த பேட்டரியில இருந்து ஆற்றல் செலவாயிட்டே இருக்கு. சாயங்காலம் ஆயிடுச்சு, அந்த பேட்டரியில பச்சை கலர்ல இருந்த அந்த சிம்பிள் எல்லோ கலர்லயோ ஆரஞ்சு கலர்லயோ மாறும். பார்த்துருக்கீங்களா? 20% ஆயிரும் சார்ஜ். அப்ப செல்போன் ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்லும், ப்ளீஸ் பிளக் த சார்ஜ். தயவு செஞ்சு சார்ஜ் போடுங்க, சார்ஜ் குறைஞ்சிருச்சு சொல்லுங்க. ஆனா நம்ம சார்ஜ் போடுவோமா? போட மாட்டோம். மறுபடியும் அதை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஏதாவது படம் பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது நியாயம் பேசிட்டு இருப்போம். அது அப்படியே இன்னும் குறைஞ்சு 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 10% வந்துருச்சுன்னா அந்த கலர் ரெட் கலர்ல மாறிடும். பேட்டரியோட சிம்பிள் ரெட் கலர்ல மாறிடுச்சா? ரெட்னு வந்துட்டாலே அலர்ட், டேஞ்சர், கவனமா இருக்கணும்னு அர்த்தம். அதான ரெட்டு. அதனாலதான் ரெட்டு வச்சிருக்கான். ரெட் சிம்பிள் வந்துருச்சுன்னா உங்க செல்போனை பயன்படுத்த கூடாதுன்னு அர்த்தம், டேஞ்சர்னு அர்த்தம். 10% கீழே பேட்டரி போயிருச்சுன்னா அந்த செல்போன் 100 மடங்கு கதிர் இயக்கத்தை வெளிப்படுத்துமாமா. புரியுது இல்லைங்களா? அப்ப 10% கீழே அது என்ன சொல்லும்? ப்ளீஸ் பிளக் த சார்ஜ் இமீடியட்லி அப்படின்னு சொல்லும். மறுபடியும் ஒரு மெசேஜ் வரும். நாம அப்பவும் அதை வைக்கிறதா இல்லை. சரிதானா? மறுபடியும் அது அதையும் இதையும் பேஸ்புக்ல அப்லோட் பண்றது, டவுன்லோட் பண்றது, எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அது அப்படியே 4%, 3%, 2% ஆகும், 1% ஆகும். அப்போ விட மாட்டான், சோழி முடிஞ்சிடும், சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அட்டாடா, சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. இப்ப நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல போன் பேச முடியாது, வாட்ஸ்அப் அனுப்ப முடியாது, ஒன்னும் பார்க்க முடியாது. அப்புறம் கொண்டு போய் சார்ஜ் போட வேண்டியதான், வேற வழி இல்லை. இது புரிஞ்சுதா? இது ஒரு நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட். இப்ப இதே கான்செப்ட் நம்ம உடம்புல எடுக்கு. நம்ம உடம்புல 6000 கோடி செல்கள் இருக்கு. நீங்க யூஸ் பண்றது ஒரு செல்லு. இந்த உடம்புல 6000 கோடி செல் இருக்கு. இந்த செல்லுக்கெல்லாம் எனர்ஜி வேணும். இப்ப நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சீங்கன்னா 100% சார்ஜ் இருந்துச்சுன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், மனசு அமைதியா இருக்கும். நல்லா தூங்கி எந்திரிச்சப்ப பாருங்க, ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி இருக்கு உங்ககிட்ட, ஒரு நிறைவுத்தன்மை தானா வரும். புரியுதா இல்லைங்களா? நல்லா தூங்கி எந்திரிச்சீங்க, 100% சார்ஜ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட எப்படி சார்ஜ் குறையுதுங்கிறது சொல்றேன். இப்போ நான் பேசுறப்ப என்ன ஆகுது? என்னோட ஆற்றலை செலவு பண்ணி தான் நான் பேசுறேன்.
சார்ஜ் குறையும். நான் பார்க்கறேன், என்னோட கண்ணுல இருந்து ஆற்றல் செலவாயிதான் நான் பார்க்கறேன், சார்ஜ் குறையும். நீங்க கேட்கறீங்க, சார்ஜ் குறையும். சாப்பிட்றோம், டேஸ்ட், சார்ஜ் குறையும். ஸ்மெல் பண்ற ஸ்மெல்லு, சார்ஜ் குறையும். இன்னும் திங்க் பண்றோம்ல மூளையில, சார்ஜ் குறையும். அதுவும் கெட்ட சிந்தனையா இருந்துருச்சுன்னா, கோபம் வந்துருச்சுன்னா ஃபாஸ்டா குறையும். கவலைப்பட்டீங்கன்னா வெரி ஃபாஸ்டா குறையும் சார்ஜ். நீங்க நடந்தா, நீங்க நடக்கிறீங்கன்னா என்ன, எனர்ஜி குறையும். நடக்கிறதுக்கு ஒரு ஆற்றலை பயன்படுத்தி தான் நடக்கிறீங்க. ஒரு வேலை செய்றீங்க, எனர்ஜி குறையும். இப்படி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம பல வேலைகளை செய்யறோம், மூளையில சிந்திக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? கோபப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம். இப்ப எல்லாத்துலயும் சார்ஜ் குறைஞ்சிட்டே வருது இந்த உடம்புல. நடுவுல நடுவுல கொஞ்சம் சாப்பாடு, டீ இதெல்லாம் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் ஏத்துறீங்க. சரிதானா? சரி, இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் ரொம்ப லோவா இருக்கும் நம்ம உடம்புல, பேட்டரி கம்மியா இருக்கும். அப்ப 20% அப்படின்னு வந்த உடனேயும் இந்த உடம்பு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும். செல்போன்ல பிளக் த சார்ஜ்னு சொல்லுச்சுல்ல, அப்படி இந்த உடல் ஒரு சிம்டம் காமிக்கும். என்ன சிம்டம் தெரியுமா? 20% சார்ஜ் ஆயிடுச்சுன்னா கொட்டாய் வரும். கொட்டாய் வந்துருச்சுன்னா உங்க உடம்பு என்ன சொல்லுது தெரியுமா? தம்பி, சார்ஜ் குறைஞ்சிருச்சு, மூளைக்கு ஆக்சிஜன் பத்தல, கொஞ்ச நேரம் ஓய்வெடு, நான் சார்ஜ் ஏத்திக்கிறேன், அதுக்கப்புறம் நீ போய் வேலை செய்யி அப்படின்னு சொல்லுது. நம்ம கொட்டாய் வந்தா நாம என்னைக்கு போய் சார்ஜ் போட்டிருக்கிறோம்? டிவி பார்த்துட்டு இருப்போம், செல்ல பார்த்துட்டு இருப்போம், கொட்டாய் வரும், ஒரு டீயை போடு, நம்மாளு போய் மூஞ்சி கழுவிட்டு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். புரியுதா இல்லைங்களா? அப்ப 20% ஆகி நம்ம கேட்கல, மறுபடியும் அது இது ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம், டிவி பார்த்துட்டு செல்போன் பார்த்துட்டு. இப்ப அதான் அதிகமா பண்றோம். இல்லாட்டி நியாயம் பேசிட்டு மறுபடியும் அது 10% வந்துருச்சுன்னா நம்ம உடம்பு என்ன சொல்ல தெரியுமா? கண்ணெல்லாம் எரியும், டேஞ்சர், உடம்பெல்லாம் வலிக்கும். பாருங்க, நைட் ஆனா சரி, சரியா நேரத்துக்கு தூங்காம விட்டீங்கன்னா இதெல்லாம் டிஸ்டர்ப் வரும். அப்பவும் நாம வந்து தூங்குறது இல்லை, கண்ணு எரிய எரிய டிவி செல்போனை பார்த்து நோண்டுறோம். பாவம், கொடுமை இல்லையா? நமக்காக வேலை பார்க்குற கண்ணு காத்தால 6 மணிக்கு திறந்தது, நைட்டு 10 மணி ஆனாலும் கண்ணை மூடுறது இல்லை, அப்புறம் மொத்தமா மூடிடும். சரிதானே? எந்த அளவுக்கு தான் தாங்கும் அதுவுமே. சரி, அப்போ கண்டினியூ அப்புறம் பார்த்துட்டே இருக்கீங்க, அப்போ ரொம்ப டயர்ட் ஆகும் உடம்பு. அப்புறம் பேட்டரி 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு வரும். அப்பவும் நீங்க தூங்கலைன்னா இறைவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்க பிளக்க பிடிங்கிடுவான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். டிவி பார்த்துட்டே இருப்போம், அப்படியே தூங்கிட்டு கிடக்கும். அனுபவம் இருக்கா உங்களுக்கு? எந்த இடத்துல எந்த சீன்ல தூங்கணும்னு நமக்கே தெரியாது. என்ன பண்ணிட்டான் இறைவன்? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போட்டா மடமட மடமடன்னு சார்ஜ் ஏறும், தெரியுமா உங்களுக்கு? போனு இறைவன் என்ன பண்ணிட்டான்? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். தூங்குறப்ப கண்ணு பார்த்தீங்கன்னா தெரியாது, யாராச்சும் பேசுனா கேட்காது, ஏதாவது ஸ்மெல் வந்தா தெரியாது, ஏதாவது நம்ம மேல ஏறி ஊறி போனா கூட தெரியாது. புரியுதா? தூங்குறப்ப உங்க நாக்கள் கொண்டு வந்து இனிப்பு வச்சாலும் தெரியாது. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, மூளை வேலை செய்யாது, மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடாது. இப்பதானே தியானத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடுது, தூக்கத்துல ஓடாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் இறைவன். சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு? இந்த பிரபஞ்ச சக்தி குபு 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 குபுன்னு சார்ஜ் போடுற மாதிரி இறங்கறக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? அதுதான் நம்ம காலையில உடம்பு. இப்போ நைட்டு நீங்க 0% படுக்கிறீங்கன்னா காலையில ஃபுல் சார்ஜ் பண்ணிடும் உங்க உடம்ப. ஒரே இடத்துல சார்ஜ் பண்ண நிறைய பேர் பாருங்க, இப்படி திரும்புவாங்க, அப்படி திரும்புவாங்க, காலை இப்படி வைப்பாங்க, காலை அப்படி வைப்பாங்க, இந்த பக்கம் படுத்தவன் அந்த பக்கம் எந்திரிப்பான், ஒரு சிலர் இந்த ரூம்ல படுத்துட்டு அந்த ரூம்ல எந்திரிப்பான். அப்படி எல்லாம் ஆள் இருக்கா, சண்டை போட்டு கிடப்பா டிசிம் டிசிம். ஏன்னா இந்த உடம்பு சார்ஜ் ஏத்துறதுக்கு ஒரே சைடு ஏத்தாது,
ஒரு சைடு பிரபஞ்ச சக்தி மேல இருந்து இறங்கிருச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் திரும்பி படுக்க வச்சு மறுபடியும் அந்த பக்கம் சார்ஜ் ஏற்றும், அந்த பக்கம் இப்படி சுத்தி சுத்தி உங்க உடம்ப சார்ஜ் ஏற்றும். என்ன அற்புதமான விஷயங்க இறைவனுடைய கருணை, பெருங்கருணை. அப்ப காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சார்ஜ் இறக்கிட்டோம். தூக்கத்துல இறைவன் என்ன பண்றான்? சார்ஜ் போடுறான் நம்ம. அப்ப எந்த அளவுக்கு நீங்க சார்ஜ் ஃபுல் ஆகுறீங்களோ அடுத்த நாள் வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமா இருக்கும். நல்லா தூங்கி எந்திரிச்சு பாருங்க, உடம்புல நோயே வராதுங்க. இப்ப டாக்டர் ஹாஸ்பிட்டல் போனா என்ன சொல்றாரு? நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க, நோய் தானா சரியாயிடும். இந்த உடம்புக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. நீங்க கம்முன்னு இருந்தா, ஓய்வு எடுத்தா, நல்லா தூங்குனா, ரெஸ்ட் எடுத்தா எல்லா நோயும் குணப்படுத்திடும். எந்த நோய் இருந்தாலும் குணப்படுத்திடும். உங்க உடம்புக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல். அப்ப தூக்கத்துல நீங்க அதிக கவனம் வைக்கணும். ஒண்ணு, தூக்கம் தான் பிரபஞ்ச சக்திய, இந்த வான்காந்த சக்திய, உயிர் ஆற்றலை உங்களுக்குள்ள நிரப்பக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது சொல்லுவாங்க, தியானம் என்பது சிறிது நேர தூக்கம், தூக்கம் என்பது நீண்ட நேர தியானம் சொல்லுவாங்க. சரிங்களா? தூக்கம் தியானத்துக்கு நிகரானதுன்னு கூட வச்சுக்கோங்க. இன்னும் தியானத்துல பல அற்புத பலன்கள் இருக்கு, அது வேற. தியானத்துல நம்ம விழிப்பு நிலையோடு இருப்போம், தூக்கத்துல விழிப்பு நிலை அற்று இருப்போம். ரெண்டு தான் வித்தியாசம். சரிதானுங்களா? தூக்கம் மிக மிக அவசியம் நம்ம வாழ்க்கைக்கு. ஒரு 2 நாள் தூங்காம இருந்து பாருங்களேன். 2 நாள் தூங்காம இருந்தீங்கன்னா பைத்தியம் முடிச்சிடும். தெரியுமா உங்களுக்கு? உடம்பு கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் ஆகி மென்டல் ஆயிருவோம், வளர்றக்க ஆரம்பிச்சிருவோம். ஏதோ ஒரு படத்துல போக்கிரின்னு நினைக்கிறேன், அந்த படத்துல பிரகாஷ் ராஜ நைட்டு தூங்குற கூடாம அடிப்பாங்க, பாத்துருக்கீங்களா? வளர்றக்க ஆரம்பிச்சிடும், பைத்தியம் முடிச்சிடும். 2 நாள் தூங்கலைன்னா பைத்தியம் முடிச்சிடும். புரியுதா? நீங்க நம்ம உடம்புக்குள்ள எல்லா ரசாயன மாற்றங்களையும் தூக்குறப்பதான் இயற்கை சரி பண்ணுது. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இந்த உடம்ப நிறைய வேலை செஞ்சு களைச்சு போட்டிருப்போம். சரிதானுங்களா? இந்த கோழி பறைச்சு போட்டிருக்கு பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த உடலை மனசை பயன்படுத்தி பயன்படுத்தி நிறைய கசகசன்னு பண்ணி வச்சிருப்போம். உதாரணத்துக்கு துணி கடையில ஒரு சேலை எடுக்க போனா, ஒரு ட்ரெஸ் எடுக்க போனா என்ன பண்ணுவாங்க? இந்த ரேக்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து களைச்சு போட்டுருவாங்க. சரிங்களா? நைட்டு கடை சாத்துறப்ப கொஞ்ச நேரம் சாத்திட்டு எல்லாரும் இருந்து என்ன பண்ணுவாங்க? அது எல்லாத்தையும் நீட்டா எடுத்து அடுக்கி வச்சுட்டு போவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து அது நீட்டா இருக்கும். அந்த மாதிரி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நாம செஞ்ச எல்லா தப்புகளையும் தவறுகளையும், ரத்த ஓட்ட வெப்ப ஓட்ட காற்று ஓட்டத்துல எச்சா கம்மியா ஓடுனது எல்லாத்தையும், சிலருக்கு பாருங்க நைட் ஏதாவது சாப்பிட்றப்ப கொஞ்சம் காரமா ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா வாயில புண்ணு மாதிரி இருக்கும், காலையில வந்தா தெரியாது, புண்ணே இருக்காது. நைட்டோட நைட்டா உங்க உடம்பு சரி பண்ணிடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இரவுல நம்ம தான் தூங்குறோம், உடம்பு தூங்குறது இல்ல. உடம்பு தீவிரமா வேலை பார்க்குது நைட்ல. இரவு நேரத்துல நம்ம உடல் தீவிரமாக வேலை செய்கிறது. அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். சரிங்களா? இரவு நேரத்துல தான் நம்ம உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே தள்ளி, நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணப்படுத்தி, ஓட்டங்களை எல்லாம் சீர்படுத்தி, செல்களை எல்லாம் சரிப்படுத்தி, சரிங்களா, ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய நேரம் இரவு தூக்கம் தான். அதனால எத்தனை கோடி கொடுத்தாலும் தூக்கத்தை இழக்காதீங்க. இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற குழந்தைகள், இளைஞர்கள் இவ்வளவு நோய்க்கு ஆட்படுறது, இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தூக்கம் இல்லை. தூக்கத்தை அவங்க ஏதோ சாதாரணமா நினைச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தூக்கம் மிக மிக முக்கியமானது. நீங்க நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், உறுப்புகள் நல்லா வேலை செய்யணும்னா தூக்கம் 100% முக்கியம். எத்தனை கோடி கொடுத்தாலும் தூக்கத்தை விடாதீங்க. நீங்க ஒரு நாள் தூங்காம இருந்து பாருங்களேன், அதனோட தாக்கம் ஒரு வாரத்துக்கு இருக்கு உங்க உடம்புல. ஆமா, சரியா வேலை செய்ய முடியாது. குறிப்பாக நம்ம உடம்பு 24 மணி நேரம் இயங்கிட்டே இருக்கிற ஒரு உடம்பு.
இந்த உடம்புல 12 ராஜ உறுப்புகள் இருக்கு. நான் அதை பத்தி ஒரு நாள் தனியா வகுப்பு எடுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல ஒன்ன மட்டும் சொல்றேன். 12 ராஜ உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்கு. கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல், இருதயம், நுரையீரல், தெரியாதுங்களா? பெரிகார்டியம், இதெல்லாம் 12 ராஜ உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்கு. ஒவ்வொரு ராஜ உறுப்பு ஒரு பவர்ஃபுல்லான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. இந்த ராஜ உறுப்புகள் எல்லாமே பஞ்சபூதங்களோடு தொடர்புடையதா இருக்கு. குறிப்பாக இந்த ராஜ உறுப்புகளுக்கெல்லாம் ராஜா யார் தெரியுமா? ராஜ உறுப்புகளுக்கே ராஜா யாரு அப்படின்னா, கல்லீரல், நம்மளோட லிவர், சரிங்களா? நம்மளோட லிவர், கல்லீரல். பித்தப்பை, இந்த 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. இந்த 12 ராஜ உறுப்புல 6 ஜோடி புருஷ மண்டாட்டி மாதிரி, சரியானுங்களா? 2 பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. அப்ப கல்லீரலும் பித்தப்பையும் ராஜ உறுப்புல ரொம்ப டாப்ல இருக்கிறவங்க. என்ன காரணம் தெரியுமா? பிரபஞ்ச சக்தியான விண் சக்தி கூட நேரடியா தொடர்பு இருக்கிறவங்க கல்லீரல் தான். கல்லீரல் மிக மிக அற்புதமான உறுப்பு. அதை பத்தி பேசணும்னா ஒரு நாளே பேசலாம். தியாக உறுப்பு. நம்ம உடம்புல இருக்கிற விஷத்தை எல்லாம் வாங்கி நம்மை சுத்தம் பண்ற தியாக உறுப்பு கல்லீரல். அதனால ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கன்னா கண்ணு ரெட்டிஷ் ஆயிரும். கண்ணு கல்லீரலோட வெளி உறுப்பு. இப்ப கல்லீரலோட வெளி உறுப்பு கண்ணு. இப்படி ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் வெளி உறுப்பு ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம பின்னாடி பேசுவோம். காலம் இல்லை, நான் அது பேசுனா 1.5 மணி நேரம் இதுவே பேசுவேன். சரி, ஷார்ட்டா சொல்லிடுறேன். உங்க கல்லீரல் தியாக உறுப்பு, அற்புத உறுப்பு. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விஷத்தையும் வாங்கி தான் வச்சுக்கிட்டு நம்மளை காப்பாத்துற உறுப்பு. அந்த உறுப்பு தான் பிரபஞ்ச சக்தியில விண் சக்தி கூட தொடர்புடைய உறுப்பு. இப்ப நீங்க நல்லா தூங்கினா தான் கல்லீரல் நல்லா எனர்ஜெட்டிக்கா வேலை செய்யும். கல்லீரல் எனர்ஜெட்டிக்கா வேலை செஞ்சா தான் ஜீரணம் சீக்கிரம் ப்ராப்பரா ஆகும். ஜீரணம் ப்ராப்பர் ஆனா தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். புரியுதா? சரி, இந்த 12 உறுப்புகள் சொன்னேன்ல, 24 மணி நேரம் இருக்குல்ல நமக்கு. ஒவ்வொரு உறுப்பு 2 மணி நேரம் வேலை செய்யும். ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செய்யும். ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதுல இந்த கல்லீரல் அப்படிங்கிற உறுப்பு எத்தனை மணிக்கு வேலை செய்யும் அப்படின்னா, 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும், 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த பித்தப்பையும் கல்லீரலும் வேலை செய்யும். அதாவது இரவு 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் பித்தப்பை வேலை செய்யும். 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் கல்லீரல் வேலை செய்யும். இந்த 4 மணி நேரம் பிரபஞ்ச சக்தி இறங்கக்கூடிய உறுப்புகள் வேலை செய்யற நேரம். உங்க உடல்ல இருக்கிற மொத்த விஷத்தையும் வெளியேற்றி உங்க உடலை ஆரோக்கியப்படுத்துற நேரம். இரவு 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். இந்த நேரத்துல ஒரு மனிதன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் அதைத்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த உறக்கத்தில் இருக்கணும்? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கணும். அப்ப 11 மணிக்கு நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணும்னா குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க தூங்கணும். அப்பதான் டீப் ஸ்லீப்புக்குள்ள நீங்க போவீங்க. எடுத்தோடனே டீப் ஸ்லீப் போக முடியாது. புரியுதுங்க? நீங்க போய் படுத்த உடனே தூக்கம் வராது முதல்ல எல்லாருக்கும். அப்படி படுத்தோடனே தூக்கம் வந்தா அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். நான் சொல்றேன், இருக்கிறாங்க அப்படி ஒரு சிலர். படுத்த உடனே தூங்குனா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உலகத்தில் கிடையாது. அவன் மனசுல கள்ளக்கபட கிடையாது. புரியுதுங்க? மனதில் அவனுக்கு குழப்பம் இல்லை, கவலை இல்லை, எதை பற்றிய வெறுப்பு இல்லை, பயம் இல்லை. அவன் தான் படுத்தோடனே தூங்க முடியும். எல்லாரும் தூங்க முடியாது. படுத்த உடனேயும் நீங்க படுத்துட்டீங்க, உங்க உடம்பு என்ன செய்யும் தெரியுமா? உங்க உடல்ல காத்தால இருந்து என்னென்னவெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் சரி பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம மனசுல டென்ஷன் ஆனோம், கவலைப்பட்டோம், அது இது மனசுல நிறைய கோப தாபங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், மனசை போட்டு பறைச்சு வச்சிருக்கிறோம்ல, அது எல்லாத்தையும் சரி பண்ணும். அதுக்கப்புறம் தான் தூக்கத்துக்குள்ள போகும்.
நிறைய பேருக்கு படுத்தோடனே மனசு அப்படியே ஓடிட்டே இருக்குல்ல, என்ன காரணம்? மனசுல நீங்க நிறைய பிரச்சனையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். மனசுல பிரச்சனை நிறைய இருந்தா தூக்கம் வராது. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் உழைப்பு கம்மியா இருந்தாலும் பெருசா தூக்கம் வராது. ஒரு நாள் கடுமையா வேலை செஞ்சு பாருங்க, அந்த அன்னைக்கு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். வேலையே செய்யாம சோம்பேறித்தனமா இருந்து பாருங்க, தூக்கமே பெருசா வராது. சரி, அந்த விதத்துல நம்ம இரவு 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் டீப் ஸ்லீப்ல இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப அதுக்கு நாங்க எத்தனை மணிக்கு சார் தூங்கணும்? 8 மணிக்கு தூங்கினா மிக மிக சிறப்பு. உண்மையாலுமே நீங்க ஆரோக்கியமா வாழணும், அமைதியா வாழணும், ஆனந்தமா வாழணும்னா நீங்க தூங்க வேண்டிய நேரம் 8 மணி. அப்படி உங்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. உங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இயற்கையில் இன்னைக்கு இல்ல. எல்லாம் வேலைக்கு போயிட்டே வர்றது 9 மணிக்கு வர்றோம், 10 மணிக்கு வர்றோம். சரிதானா? ஆனா யாருக்கெல்லாம் 8 மணிக்கு தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இன்றிலிருந்து நீங்க அமல்படுத்துங்க. உங்க வாழ்க்கையே முற்றிலுமா மாறிடும். சார் 8 மணிக்கு படுத்தா தூக்கம் வராது. ஆமா, தூக்கம் வராது, கொஞ்ச நாளைக்கு வராது. ஏன்னா 12 மணிக்கு தூங்கி பழகிட்டீங்க. ஒரு பழக்கம் இருக்குது. இப்ப பழக்கத்தை மாத்தணும், புதிய பழக்கத்துக்கு வரணும். கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், பழகிருச்சுன்னா சரியாயிடும். நம்மள 8 மணிக்கு தூங்கிட்டு இருந்தவங்க தான். சார் 8 மணிக்கு தூங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. 8 மணிக்கு தூங்குனா மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பு. சரியாங்க? சரி, 9 மணிக்கு தூங்குனா சிறப்பு. சரியாங்க? குட். 9 மணி. ஏன்னா அப்பதான் 2 மணி நேரத்துல 11 மணிக்கு பித்தப்பையும் கல்லீரல வேலை செய்யறதுக்கு நீங்க ஃபுல் டீப் ஸ்லீப் போக முடியும். சார் முடியாது சார். 10 மணி, 10 மணி டெட் எண்டு. டெட் எண்டுனா அதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு அர்த்தம். 10 மணிங்கிறது டெட் எண்டு. 10 மணிக்கு மேல நம்ம கண் விழிக்கிற ஒவ்வொரு நொடியும் இந்த உடல் பாய்சனா மாறும். உடம்பு ரசாயனத்தை விஷமாக மாத்தி சுரக்கிற காரணம். 10 மணிக்கு மேல ஒரு க்ஷணம் கூட கண் விழிக்க கூடாது. அதிகபட்சம் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நீங்க உங்க தூக்கத்தை எத்தனை முன்னாடி மாத்த முடியுமோ மாத்திருங்க. தயவு செய்து மாத்திருங்க. வேற வழியே கிடையாது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. வேற எதை நீங்க மாத்தினாலும் பரவாயில்ல என்ன கேட்டா. இந்த ஒன்ன ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஆரோக்கிய வலைன்னு என்னை கூப்பிட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். சரிங்களா? அப்ப 8 மணிக்கு உறங்குவது மிக மிக சிறப்பு. 9 மணிக்கு உறங்குவது சிறப்பு. 10 மணிக்கு சரி, ஓகே, பரவாயில்ல. 10 மணிக்கு மேல போனா உங்க உடல்ல நோய் வர்றத கடவுளாலேயே காப்பாற்ற முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க என்ன வேணா யோகா பண்ணுங்க, என்ன வேணா தியானம் பண்ணுங்க, நான் கொடுக்குற அத்தனை பயிற்சியும் தலைகீழா வேணாலும் பண்ணுங்க, ஒரு பப்பு வேகாது. தூக்கத்தை விட்டுட்டு இயற்கையா பிரபஞ்ச சக்தி இறங்குற ஒரு செயலை விட்டுட்டு நீங்க மாற்று என்னதான் தியானம். நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா உங்களால பயிற்சியே செய்ய முடியாது, தியானமே வராது. நிறைய பேர் தியானத்துல தூங்குவாங்க. ஆமா, இப்பவே நான் நடத்துறேன் 5 நிமிஷம் தியானம், அதுலயே தலை தொங்கி கொர்றன்ட்டு எல்லாம் கிடக்கு, நான் பார்த்து. சரிதானா? நிறைய நடக்கும். ஏன் ஏன் தியானத்துல தலை தொங்கி கொரட்டை வருது? தூக்கம் பத்துல. 10 மணி கொட்டாய் வருது காத்தால, தூக்கம் பத்துல. உடம்பு டயர்டா இருக்கு, தூக்கம் பத்துல. ஒரே எதிர்மறை எண்ணங்களா இருக்கு, தூக்கம் பத்துல. புரியுதுங்களா? தூக்கம் ஒன்று போதுங்க, எல்லா நோயும் குணப்படுத்துங்க. அடிச்சு சொல்றேங்க. இந்த யோகா தியானம் பண்றது எல்லாமே உங்களுக்கு நல்லா தூங்க வைக்கிறதுக்கு கூட வச்சுக்கோங்க. அப்ப 8 மணிக்கு தூங்கணும்னு சொல்லிட்டேன். 9 அதிகபட்சம் 10க்குள்ள தூங்கிடணும். அப்பதான் 11 மணிக்கு உங்களோட பித்தப்பையும் கல்லீரலும் நல்லா வேலை செஞ்சு உங்க உடம்புல இருக்கிற விஷத்தெல்லாம் எடுத்து கெட்டதெல்லாம் சரி பண்ணி ஆரோக்கியமா காலையில உங்களை எழுப்பி விடும். சரிங்களா? சரி, எந்திரிக்கிறது எத்தனை மணிக்கு சார் எந்திரிக்கணும்? 4 மணிக்கு எந்திரிக்கிறது மிக மிக சிறப்பு. 8 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எந்திரிக்கிறது மிக மிக சிறப்பு.
9 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எந்திரிக்கிறது சிறப்பு. 10 மணிக்கு படுத்து 6 மணிக்கு எந்திரிக்கிறது ஓகே, பரவாயில்ல. 6 மணிக்கு மேல தூங்குனீங்கன்னா உங்க உடலில் நோய் வரும். இது திட்டமிட்ட சதி. எதுங்க? இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நோயே வரல. மெக்கல்லேன்னு ஒருத்தர் வந்து இந்தியாவை ஆராய்ச்சி பண்ணி தான் வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்துறான். அதுக்கு முன்னாடி இங்க மக்களுக்கு நோயே வரல. இங்க பெரிய பிரச்சனையே இல்ல. பிச்சைக்காரனே இல்ல இந்தியாவுல. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வந்துட்டு மெக்கல் எழுதுற இங்க பிச்சைக்காரனே இல்ல. இவனோட சிஸ்டம் பக்காவா இருக்கு. இவனை நம்மால அடிமைப்படுத்தவே முடியாதுன்ட்டான். தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? நம்மளோட பெருமை நமக்கு தெரியாது. எல்லா நாட்டையும் அடிமைப்படுத்தினவே இந்தியாவை அடிமைப்படுத்த முடியாதுன்ட்டான். ஏன்னா இவங்கிட்ட பேராசை இல்ல, கடவுள் பக்தி இருக்கு. நைட் நேரத்துல தூங்குறான், நேரத்துல எந்திரிக்கிறான், இயற்கையோட இயற்கையா இருக்கிறான், உடல்ல உழைக்கிறான், அதிகமா ஆசைப்படுறது இல்ல, எது போனாலும் சாமி பார்த்துக்குன்னு விட்டுறான். இவனை அடிமைப்படுத்த உன்னால முடியாதுன்ட்டான். அப்புறம் கடைசியா ஒரு வார்த்தை எழுதினான். இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்கிட்ட இருக்கிற ஒரு கல்வி முறை, இவங்கிட்ட இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. அப்ப இந்த கல்வி முறை வாழ்க்கை முறை நீ உடைச்சினா இவனை நீ அடிமையாக்கிடலான்னா. அதுதான் வந்த அந்த கல்விதான் மெக்கேலே கல்வி திட்டம். சரியானா? வேலைக்காரர்களை உருவாக்குற கல்வி திட்டம். அதான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சாபக்கேடு, அதை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இது சிந்திக்கிற கல்வி அல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன். இது அறிவை வளர்த்துற கல்வி இல்ல இப்ப இருக்கிற கல்வி. சரியானா? இது ஒரு இன்ஃபர்மேஷனை தொகுக்கிற ஒரு கல்வி, ஒரு வேலைக்காரனை உருவாக்குற ஒரு கல்வி. நம்ம பாருங்க, நல்லா படி நல்லா வேலைக்கு போகலாம் அப்படித்தான் சொல்லுவோம். எவனும் வேலை கொடுக்கலான்னு சொல்றது இல்லை. சரி, அதை ஒரு பக்கம் விடுங்க. அப்ப மெக்கலே பார்த்தாரு, கல்வி திட்டத்தை மாத்தணும், வாழ்க்கை முறையை உடைக்கணும். இப்ப வாழ்க்கை முறையை உடைச்சிட்டாங்க. செல்போன் டிவி வந்துருச்சு. நம்ம 8 மணிக்கு தூங்கிட்டு இருந்தோம், இப்ப 12 மணிக்கு தூங்க வச்சுட்டான். சீரியல் அது இது லொட்டு லொசுக்கு இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்னு போட்டு கொள்றான். நமக்கு சொந்த புத்தி இல்லை. உண்மையால சொல்றேன். நம்ம யாரும் யோசிக்கல, சிந்திக்கல. தப்பு சொல்லணும்னு நினைச்சுக்க வேண்டாம், உண்மை அதுதான். அப்ப உட்கார்ந்து செல்லையும் டிவி நைட்டு மணிக்கணக்கில் பாக்குறோம். கண்ணு எதனோட உறுப்பு? கல்லீரலோட உறுப்பு. கண்ணு பாதிக்க பாதிக்க கல்லீரல் பாதிக்கும். கல்லீரல் பாதிக்க பாதிக்க உடம்புல அத்தனை நோய் வரும். சும்மா நினைச்சுக்காதீங்க விஷயத்த. கல்லீரல் பாதிச்சுன்னா, கல்லீரல மஞ்சள் காமால வந்தா கண்ணு மஞ்சளா இருக்குல்ல. குடிகாரன் ஆல்கஹால் உள்ள போனா கல்லீரலை பாதிக்கும், கண்ணு சிவப்பாயிரும். அப்ப கல்லீரல் பாதிச்சா கண்ணு பாதிக்கும், கண்ணு பாதிச்சா கல்லீரல் பாதிக்கும். இப்ப செல்போனு டிவி லேப்டாப்ல உட்காந்து மணிக்கணக்கா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறோம் பார்த்துட்டே இருக்கிறா. கண்ணுல பார்த்துட்டே இருக்கிறான். கண்ணு அப்படியே அவியுது, எரியுது, முடியல. அதனால விட்டுறா, உன்னை கொல்லாம விட மாட்டேன். லிவர் பாதிக்குது, பித்தப்பை பாதிக்குது, உடம்புல டெம்பரேச்சர் மாறுது, ரசாயன மாற்றம் மாறுது, உடம்புல பல்வேறு விதமான நோய்கள் உருவாகுது, கேன்சர் வருது. நீங்க கேள்விப்பட்டிருக்கிற ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல 2 குழந்தைகள் இறந்தாங்க. 2 குழந்தை இறந்துச்சு. என்ன காரணம் தெரியுமா? அவங்க அப்பா டெய்லி நைட்டு 10 மணி 11 மணிக்கு நூடுல்ஸ் இருக்குல்ல, கடைகள்ல விற்குது இல்ல, இந்த கடையில ரோட்டோர கடையில விற்கிற அந்த நூடுல்ஸை ரெகுலரா வாங்கிக்கொண்டாந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து, இந்த டேஸ்ட் காரணமா அதை டெய்லி சாப்பிட்டு 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 2 குழந்தைகள் இறந்தே போச்சு, செத்தே போச்சு. பேப்பர்லயே நியூஸா வந்துச்சு. கவனமா இருக்கணும். என் குழந்தைய நல்லா வாழ வைக்கிறேன், சந்தோஷமா வாழ வைக்கிறேன்னு விஷத்தை கொடுக்கிற ஒரு சமுதாயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சரியா? இந்த வேலைக்காரன் படத்துல கூட டாக்டர் சிவராமன் ஐயா வந்து நடிச்சு பேசியிருப்பார். இந்த உலகத்துல மிக கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா?
நாம வாழ்றப்ப நம்ம குழந்தை சாகிறதா இருக்கிறதுலே கொடுமையான விஷயம். புத்திர சோகம். அது இன்னைக்கு நடக்குது. அஸ்கா சக்கரை அப்படி ஒரு விஷம். அதை வாங்கி உங்க குழந்தைக்கு கொடுக்குறீங்க. பேக்கரி ஐட்டம் முழுக்க விஷம். அதை வாங்கி குழந்தைக்கு கொடுக்குறோம். கஷ்டப்பட்டு உழைச்சு குழந்தைகளுக்கு விஷம் வச்சு கொள்ற ஒரே சமுதாயம் நம்ம தான். 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் நாம டிவி பாக்குற குழந்தை உட்கார்ந்து பாக்குது. கொல்றீங்க குழந்தைகளை. நம்ம பண்றோம். புரியுதா நீங்க? அதனால தயவு செய்து அன்பர்களே, தூக்கத்தை சாதாரணமா எடை போடாதீங்க. தூக்கம் சரியாகிற வரைக்கும் உங்க உடம்புல நோய் குணமாகாது. உங்க மனதுல அமைதி வராது. ஆன்மீகத்துல உயர்வு வராது. அப்ப காலையில எந்திரிக்கிறது எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எந்திரிச்சிருங்க முடிஞ்சா. அல்லது 5 மணி சிறப்பு, குட். அதிகபட்சம் 6 மணி. 6 மணிக்கு மேல தூங்குனா, நான் தான் சொல்றேனே, கடவுளே வந்தாலும் உங்களுடைய நோயை குணப்படுத்த முடியாது. இன்னைக்கு நமக்கு திட்டமிட்டு என்ன பண்ணிட்டாங்க, டிவி சீரியல் அது இதுன்னு போட்டு நைட்டு நேரம் வரைக்கும் நம்மளை வந்து கண் விழிக்க வச்சு காலையில லேட்டா எந்திரிக்கிற பழக்கத்தை உருவாக்கிட்டான். பழக்கமாவே உருவாயிடுச்சு. இது எல்லாம் உடைக்கிறதுக்கு தான் மார்கழி மாதத்துல நம்ம முன்னோர்கள் அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு 48 நாள் கோயிலுக்கு போகணும். அதிகாலையில் எந்திரிச்சு போகணும்னா நேரத்தில் நீ தூங்கி ஆகணும்ல. ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. நாம் அதெல்லாம் இன்னைக்கு மதிக்கிறது இல்லை. சரி, புரிஞ்சுதா? அப்ப என்ன புரிஞ்சுது? இரவு 10 மணிக்கு மேல கண் விழிக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நேரத்துல தூங்குது. அதான் நான் சொல்லிட்டேன், 8 மணிக்கு தூங்குனீங்கன்னா நீங்க தான் உலகத்துல மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி, புண்ணியசாலி, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர். முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. பெரியவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா வீட்டுல யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, கும்பிடு போட்டுருங்க 8 மணிக்கு. வாழ்க வளமுடன்ப்பா, நான் போய் படுக்க போறேன். எனக்கு 6 மணி நேரம் தான் தூக்கம் வரும், பரவாயில்ல. 4 மணிக்கு 5 மணிக்கு 3 மணிக்கு கூட எந்திரிச்சுக்கோ, ஒன்றும் தப்பில்லை. 3 மணிக்கு மேல எந்திரிச்சீங்கன்னா பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா உங்களுக்குள்ள இறங்கறதுக்கு ஆரம்பிக்கும். அதனாலதான் அதிகாலையில கோயில் எல்லாம் 4 மணிக்கு திறந்தாங்க. இறை வழிபாடு 4 மணிக்கு திறந்தாங்க. அது பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம். அந்த 3 மணி 4 மணிக்கு நம்ம முன்னோர்கள் எந்திரிச்சு கோவிலுக்கு போய் அந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுசா வாங்கிட்டாங்க. அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அப்ப நேரத்துல எந்திரிக்கிற பழக்கம் இருக்கணும், நேரத்துல தூங்குற பழக்கம் இருக்கணும். அப்ப தூக்கம் வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும்னு முதல்ல பாருங்க. ஒரு சிலருக்கு 6 மணி நேரம் தூக்கம் வேணும், ஒரு சிலருக்கு 7 மணி நேரம் வேணும், ஒரு சிலருக்கு 8 மணி நேரம் வேணும், ஒரு சிலருக்கு 5 மணி நேரம் இருந்தா போதும். அது உங்களுடைய உடல், உங்களுடைய மனதினுடைய தன்மையை பொறுத்தது. நீங்க தான் அதை கவனிக்கணும். இவ்வளவு நேரம் தூங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்குங்க, அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்குங்க. 6 மணி நேரத்துக்கு கீழே தூங்குறீங்கன்னா உங்க உடம்புல நோய் தீவிரமா உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். 8 மணி நேரத்துக்கு மேல தூங்குறீங்கன்னா உங்க உடம்புல சோம்பேறித்தனம் உருவாயிட்டு இருக்கு, அதுவும் பல நோய்களை உற்பத்தி பண்ணும். 8 மணி நேரத்துக்கு மேல தூங்குறது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு செயல். உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாம் சோம்பேறி ஆயிரும், மந்தத்தன்மை ஆயிரும். புரியுதா இல்லைங்களா? அப்புறம் உங்க உடலால வேலை செய்யவே முடியாது. அதனால 8 மணி நேரத்துக்கு மேல தூங்கக்கூடாது, 6 மணி நேரத்துக்கு கீழே தூங்கக்கூடாது. இந்த மாதிரி உங்க தூக்கத்தை வடிவமைச்சுக்கோங்க. குறிப்பா தூங்கும் போது நீங்க இருக்கிற தூங்கக்கூடிய அறை நல்ல கும்பு இருட்டா இருக்கும். சார் என்ன சார் லைட் வச்சுட்டு தானே தூங்குவோம்? அப்படி தூங்க வேண்டாம். அது அந்த காலத்துல கரண்ட் எல்லாம் இல்லாத காலத்துல காட்டுக்குள்ள நம்ம வசிச்சப்ப ஏதாவது பூச்சிக்குழு வந்துடக்கூடாதுன்னு ஒரு விளக்கு பத்த வச்சுட்டு தூங்குனாங்க. தூக்கம் நல்லா இருக்கணும்னா காரிருள் கும்பு இருட்டா இருக்கணும் அந்த ரூம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இருட்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. லைட்டா ஒரு சின்ன லைட் இருந்தா பரவாயில்ல, பட் முடிஞ்ச வரைக்கும் இருட்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இரவுல தான் தூங்கணும், பகல்ல தூங்கக்கூடாது. எழுதி வச்சுக்கோங்க. பகல்ல தூங்குனா பல நோய்கள் உங்க உடம்புல வரும், பல நோய்கள் வரும். குறிப்பா சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா சொல்லவே வேண்டாம், வயிறு ஃபுல்லா நோய் வந்துடும். சரிதானுங்களா? சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். ஓய்வுங்கிறது வேற, தூக்கம்ங்கிறது வேற. ஓய்வுனா நீங்க தூக்கம் இல்லாம படுத்திருக்கீங்க,
தூக்கம்னா நீங்க கான்சியஸ் இல்லாம தூங்கிட்டீங்க. புரியுதா? இரவுல தான் தூங்கணும், பகல்ல தூங்க கூடாது. இவ்வளவு நாள் உங்களுக்கு பழக்கமா இருந்தாலும் கொஞ்சம் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா. பகல் தூக்கம் பல நோய் உருவாக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு. இரவுல தான் தூங்கணும். அதுதான் சிஸ்டம். எல்லா உயிரும் அப்படித்தான் இருக்கு. பாருங்க, காக்கா குருவி எல்லாம் பாருங்க, 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு போகுது இல்ல வேலைக்கு. 6 மணி ஆனா வீட்டுக்கு வந்துருது இல்ல. நைட் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்குதா? அதுக்கு ஏதாவது நோய் வருதா? சளி வருதா? காய்ச்சல் வருதா? ஹார்ட் அட்டாக் வருதா? ஒண்ணும் வராது. ஏன்? இயற்கையோட இயற்கையா இருக்கு. அப்ப சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் போய் தூங்கிடணும். இரவு முழுக்க உடம்பு எனர்ஜி ஏறிடும். பகல் முழுக்க நீங்க நல்லா உழைச்சுக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம். இந்த யோக பயிற்சி எல்லாம் கூட தேவை கிடையாது. உண்மையை சொல்ல, நம்ம தாத்தன் பாட்டி என்ன யோகா செஞ்சாங்க? கைப்பயிற்சி செஞ்சாங்களா? தியானம் பண்ணாங்களா? ஒண்ணுமே பண்ணல. அவங்க வாழ்க்கை முறையை சரியா வச்சுட்டாங்க, நோயே வரல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறை மாற்றம் ஆகி போச்சு, அதான் இத்தனை நோய்க்கு ஆளாயிட்டோம். இன்னைக்கு குழந்தை பிறக்காததுக்கு என்ன காரணம்? கண்ட நேரத்துல செல்போன் பார்த்துட்டு இருக்குங்க, 12 மணி 1 மணி வரைக்கும். உடம்பு சூடாயிருது. உடம்பு சூடாயிருச்சுன்னா வித்து சக்தி நீர்த்து போயிருது. புரியுதா? வித்து சக்தி நீர்த்து போயிடுச்சுன்னா குழந்தை உருவாகாது. இப்ப நைட்டு ஃபுல்லா ஒருத்தர் வேலை பார்த்துட்டே இருக்கிறான், கண்ணை திறந்து வேலை பார்த்துட்டே இருக்கான், அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஐடி துறையில் இருக்கிறவங்க குழந்தை பிறக்காது அவ்வளவு சீக்கிரம். இரவு கண் விழிக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை உடம்புல மனதில் உருவாகும். ஸ்ட்ரெஸ் ஆகுது. இன்னைக்கு அதான் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கு பிரச்சனை. கவனமா இருங்க, சரிதானா? எத்தனை கோடி வேணாலும் உங்க உடம்பு நல்லா இருந்தா சம்பாதிக்கலாம், ஆனா எத்தனை கோடி வச்சு உங்க உடம்ப சம்பாதிக்க முடியாது. போனது போனதுதான். சக்கைய உறிஞ்சி தள்ளிடுவான். நாம கவனமா இருப்போம், சரிங்களா? சரி, இரவு நீங்க தூங்குற அறை முடிஞ்ச வரைக்கும் இருட்டா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தூங்குற அறைக்குள்ள வேற எந்த பொருளும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தூக்கத்தை நீங்க எப்படி முழு எனர்ஜியை பெறுவதற்கான வழிமுறைகள் நான் சொல்றேன். தூக்கத்தில் அளவு முறை. தூக்கத்தில் அளவுங்கிறது எச்சா தூங்கக்கூடாது, கம்மியா தூங்கக்கூடாது, அளவா தூங்கணும். முறை என்ன? முறை என்ன? நீங்க படுத்திருக்கிற அறை இருட்டா இருக்கணும். இது ஒரு இயற்கையான ஒரு முறை. வெளிச்சமா இருக்கக்கூடாது, தூக்கம் நல்லா வராது. அதே மாதிரி அதனோட சீதோசன நிலை நல்லா இருக்கணும், சரிங்களா? ரொம்ப சூடா இருக்கிற இடத்துல, ரொம்ப குளிரா இருக்கிற இடத்துல தூங்கக்கூடாது. அது தூக்கம் சரியா வராது, சரிங்களா? அப்போ காற்றோட்டம் இருக்கிற இடத்துல தூங்கணும். ஏன்னா தூங்கும் போது உங்க மூச்சு நல்லா சுவாசம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். பாருங்க, தூங்குறப்ப குழந்தையோட வயிறு புஷு புஷுன்னு போயிட்டு வரும். அப்டமல் பிரீத்திங்னு சொல்லுவோம். நம்மளுக்கு அப்படியே நடக்கும். தூங்குறப்ப நல்லா மூச்சு உள்ள போயிட்டு வரும். இந்த உடம்பு தன்னை சரி பண்றதுக்கு நல்லா சுவாசம் எடுக்கு தூங்குறப்ப. அதனாலதான் நிறைய பேர் கொரட்டை வர்றது. கொரட்டை ஏன் வருது? ஆக்சிஜன் உடம்புக்கு தேவை அதிகமா இருக்குது. மூக்கு வழியா எடுக்க முடியல, உங்க உடம்பு கண்டமாய் கிடக்குது. வாய் வழியா டொர்ரு புர்ருன்னு இழுத்து தள்ளிட்டு கிடக்கும். ஏதோ ஒண்ணு பண்ணி அது ஆக்சிஜன் எடுக்கும். அப்ப நீங்க தூங்குற ரூமு காற்றோட்டம் இருக்கிற ரூமா இருக்கணும். ஒரு 2 ஜன்னல் அப்படி இருக்கணும். இன்னைக்கு சின்ன சின்ன வீடுகள் நிறைய சென்னைகள்லாம் நான் பாக்குறாங்கல்ல, எப்படி காற்றோட்டம் வரும்னே தெரியல. ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் என்ன பண்ணும்னா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற காத்தை வெளியே தள்ளிட்டே இருக்கும். அப்ப நம்ம கிட்ட இருந்து உருவாகிற அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வழியில ஆக்சிஜன் உள்ள வந்துடும். ஜன்னல் இருந்தா தேவையில்லை, ஜன்னல் இல்லைன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுக்கோங்க. மிக முக்கியமா, மிக மிக முக்கியமா, கொசுவலை கட்டிட்டு படுத்துங்க. கொசு இல்லாத இடத்துல பிரச்சனை இல்லை. கொசு இருக்கிற இடத்துல இப்ப நம்ம என்ன பண்றோம்? கொசுவர்த்தி, அதற்கான ஒரு காயில், ஆல் அவுட்டு, இதெல்லாம் நிறைய பயன்படுத்துறீங்க. இது முழுக்க முழுக்க விஷம். முழுக்க முழுக்க விஷம். நல்லா எழுதி வச்சுக்கோ. வேப்பந்தலை போட்டு கொசு விரட்டிட்டு இருந்தோம். அது பட்டிக்காட்டான்னு சொல்லி அவரு சுருளை கொடுத்தான், சரிதானா? அந்த ரூமுக்குள்ள வச்சு கதவை சாத்தி சுருளை வச்சோம். கொசெல்லாம் போயிடுச்சு. நம்ம அங்க படுத்துக்கிட்டோம்.
நம்ம மூக்குல புகை போச்சு, நம்ம நுரையீரல் வீணா போச்சு, எல்லா நோயும் வந்துருச்சு. ஆல் அவுட். அவனே எழுதியிருக்கிறான், ஆல் அவுட்டு. ஆல் அவுட்னு வச்சாலும் சரி, எல்லாம் அவுட்டு. அப்ப நீயும் அவுட்டுன்னு அர்த்தம். முடிஞ்சது சோழி. தயவு செஞ்சு அது இன்னைக்கே தூக்கி குப்பையில போடுங்க. உங்க உடல்ல நோய் வர்றதுக்கு பெரும் பங்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க சுவாசம், ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு இழுத்து விடுறீங்க. சாப்பிடாம 4 நாள் இருக்கலாம், தண்ணி குடிக்காம 4 நாள் இருக்கலாம், ஏன் தூங்காம கூட 2 நாள் இருக்கலாம். மூச்சை புடிச்சா 3 நிமிஷம் செத்து போயிருவீங்க. 3 நிமிஷம் 180 நொடியில உயிர் போயிடும். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சுவாசம். அதான் பிராணவாயு, உயிர் காற்று. அதுல விஷத்தை கலக்கி கலக்கி உள்ள அடிக்கிறீங்க. சாப்பாட்டுல விஷம் போற மாதிரி மூச்சுல விஷம் போகுது உள்ள. எப்படிங்க உடல்ல நோய் வராம இருக்கும்? தூங்குறப்ப கொசுவத்தி, ஆல் அவுட் எதுவும் இருக்கக்கூடாது. 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் கொடுத்து ஒரு கொசுவலை வாங்கிட்டு வந்து கட்டிக்கோ. நிம்மதியா தூங்கலாம். புரியுதா நான் சொல்றதெல்லாம்? சரி, அதற்கு அடுத்தது கீழே பாய் விரித்து தான் படுக்கணும். இது வேறையாப்பா? ஆமா, நம்ம முன்னோர்கள் பாயில தான் படுத்தாங்க. பாயில படுத்த வரைக்கும் நோய் வரல. சரிதானே? பாயில் படுப்பவருக்கு நோய் வராது. அது என்னப்பா பாய்க்கு அப்படி ஒரு சூப்பர் பவர் அப்படின்னா, பாய் எதால பண்றாங்க தெரியுங்களா? பாய் பின்றது எதனால சொல்லுங்க பாப்போம். உங்க அறிவை பயன்படுத்தி சொல்லுங்க. அதாவது போடுங்க. கோரை, எக்ஸலன்ட். அவருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அதே தெரியாது, பாய் தான் தெரியும். சரிதானா? கோரை புல்லுன்னு ஒரு புல் இருக்கு, தெரியுமா? இந்த கோரை புல் வெரி வெரி பவர்ஃபுல். அதுக்காகவே நம்ம முன்னோர்களுக்கு மிகப்பெரிய அவார்டு, பத்மபூஷன் விருதெல்லாம் கொடுக்கணும். இந்த கோரை புல்லுக்கு ஒரு பவர் என்ன தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற வெப்ப ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. எப்படி பானை, வெயில்ல பானையில தண்ணி வச்சீங்கன்னா சில்லுன்னு ஆயிரும். குளிர்ல பானையில தண்ணி வச்சீங்கன்னா சில்னஸ் போய் சூடாயிரும். தெரியுமா உங்களுக்கு? மண்ணுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த கோரை புல்லுக்கு நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தை சமன்படுத்துற ஆற்றல் இருக்கிறது. கோரைப்புல் ரகசியம். அப்ப கோரைப்புல்லுல தான் அந்த பாய் செய்யறாங்க. பிளாஸ்டிக் பாய் இல்ல, கோரைப்புல்லுல செய்யற பாயை வாங்கி விரிச்சு படுத்தீங்கன்னா உங்க உடம்புல வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், காற்றோட்டம் சீரா ஓடும். எவ்வளவு ஈஸியா பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. 100 ரூபாய்க்கு பாயை விரிச்சு படுத்தா அவ்வளவு அற்புதம். தரையில தான் படுக்கணும். தரையில படுக்கும் போதுதான் உங்க உடம்பு சமநிலையில் இருக்கும். உடம்பு சமநிலையில் இருந்தா தான் உடல்ல கழிவு நீக்கம் ப்ராப்பரா நடக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் பெட்ல படுத்து பழகிட்டோம், நல்லா ஜாலியா குஷியா இப்படி சுகமா. அது படுக்க கூடாது. பெட் யாருக்காக? ஆக்சுவலா கீழே படுக்க முடியாதவங்க, உடல் சரியில்லாதவங்க, அவங்களுக்கு தான் பெட்டு, அவங்களுக்கு தான் சோஃபா, அவங்களுக்கு தான் சேரு. நம்ம கீழே உட்கார்ந்த வரைக்கும், கீழே உட்கார்ந்து சாப்பிட்ட வரைக்கும், கீழே படுத்து தூங்கின வரைக்கும் நமக்கு நோய் வரல. இப்ப நம்மளே கலாச்சாரம் மாறி போச்சு. தப்பு தப்பா வாழ்க்கை முறை வாழ்றோம். ஊட்டியில் ஒருத்தர் பெட்ல படுக்கிறாருன்னா ஓகே, அவர் கீழே படுத்தா சில்லுன்னு ஆயிரும். இப்ப ஃபாரின்ல எல்லாரும் பெட் வச்சிருக்காங்க, ஓகே நல்லது. ஃபாரின்ல சோஃபா வச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அங்க குளிர்ச்சி. சோஃபால போய் உட்கார்ந்தா சூடா இருக்கும். உள்ள இருக்கிற ரெக்சின், அவன் பெட் நல்லா போட்டிருப்பா, ரெக்சின்ல வேணும். இல்லாட்டி அங்க உறைஞ்சு போயிருவான் அவன். அந்த சூடு வேணும், கதகதப்பு வேணும். இங்க முதல்லயே வெந்துட்டு கிடக்குது. சரியானா? வெயில் பொழக்குது. இதுல இவர் போய் சோபால உட்காந்துக்குவாரு, அப்ப உடம்பெல்லாம் தீப்பத்திக்கும். போய் பெட்ல படுப்பாரு, உடம்பெல்லாம் நோய் வரும். புரியுதா? அப்படியே பெட்ல நீங்க படுக்கிறதா இருந்தாலும் உலவம் மஞ்சு, அது உடலை குளிர்ச்சி செய்யும். அந்த பஞ்சுல 1 இன்ச் 1.5 இன்ச்ல பெட்டை நீங்க செஞ்சு அதுல படுத்துக்கலாம். நீங்க இப்ப நிறைய பேர் வீட்டுல நான் போய் பாக்குறேன், பெருமைக்கு என்ன பண்ணிருக்கிறோம், அந்த 2 அடி 1.5 அடிக்கு ஒரு பெட் விற்கிறானுங்க, அதை வாங்கி போட்டிருக்காங்க. அது முழுக்க முழுக்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்.
உள்ள இருக்கிறது மொத்தம் அந்த வெள்ளை பஞ்சு உடம்ப சூடு ஏத்துற பஞ்சு. நீங்க சோபால வச்சிருக்கிற எல்லா பஞ்சும் உடம்ப சூடு ஏத்துற பஞ்சு. பிளாஸ்டிக் சேர் உடம்ப சூடு ஏத்துறது. இங்க சூடுதான் நோய். நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இங்க சூடுதான் நோய். சரிதானா? இதெல்லாம் பயன்பாட்டை தவிர்க்கணும், குறைக்கணும். இப்ப பெட்டுக்கு வரேன். 1.5 அடி பெட்டில் நீங்க போய் படுக்கிறீங்க. இப்ப சாதாரணமா பாய் இருக்குது. பாயில போய் நீங்க படுத்தீங்கன்னா என்ன ஆகும்? தரையோட தரையா உங்க உடம்பு இருக்கும். சரிதானா? தலை நேரா இருக்கும், உடம்பு இருக்கும், கால் இப்படி நீட்டி இருக்குமா? இப்படி இருக்குமா? சரி, இப்படி படுத்திருக்கீங்க. இப்ப பெட்ல படுக்கிறீங்க. பெட்ல படுத்தா என்ன ஆகும் தெரியுமா? பெட் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும். உங்க உடம்பு இப்படி ஆயிரும். புரியுதா? உடம்போட இடுப்பு பகுதி இருக்குல்ல, அந்த இடுப்பு பகுதி வெயிட் அதிகமா இருக்கும். நம்மளோட வயிற்று இடுப்பு பகுதி வெயிட் அதிகமா இருக்கு நம்ம பாடியில. அந்த வெயிட் அதிகமா இருக்கிற இடம் கீழே போயிடும். தலையும் காலும் இப்படி நிற்கும். புரியுதா? சாதாரணமா படுத்தா எல்லாமே நேரா கரெக்டா இருக்கும். பெட்ல படுத்தீங்கன்னா இடுப்பு பகுதி இங்க இருக்கும், தலை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. அப்ப உங்க உடம்புல கழிவெல்லாம் எங்க வந்து சேரும்? வயிற்றுல வந்து சேர்ந்துடும். இதனாலதான் பெண்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை, யூட்ரஸ்ல பிரச்சனை, வயிற்றுல பிரச்சனை, தொப்பை, தொந்தி, பல்வேறு விதமான நோய்கள். எதுக்கு? பெட்ல படுக்கிறதுல. உடம்பு வி ஷேப் வந்துடும், கழிவெல்லாம் வந்து அங்க தங்கும், நோய் வந்துடும். இன்னும் பெட்ல படுத்தா அந்த ஹீட் உடம்புல ஏற 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 உடம்புல வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க நோய் அதிகமாகும். முடிஞ்ச வரைக்கும் பெட்ல படுக்கிறது தவிருங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சரியா? ரொம்ப முக்கியம். முக்காடு போட்டு படுக்க கூடாது. மூச்சு காத்தை இழுத்து விட்டுட்டு இருக்கிறோம் ஆக்சிஜனை. சரிதானா? ஆக்சிஜன் இழுத்து விட்டுட்டு இருக்கிறோம். இது ஒவ்வொரு தடவைக்கும் ஆக்சிஜன் உள்ள போயிட்டு வெளியே வருது. அப்ப நீங்க முக்காட போட்ட என்ன ஆகும்? உடம்புல இருந்து வெளியே வர கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகாது, பெட்ஷீட்டை விட்டு உள்ளேயே நிற்கும். அப்ப நீங்க எதைத்தான் இழுத்து இழுத்து விடுவீங்க? அந்த கார்பன் டை ஆக்சைடையே திருப்ப இழுத்து விட்டு உடம்புல நோயினா நோய், வலினா வலி. உடம்பு டயர்டே போகாது. காலையில எந்திரிச்சிருப்பீங்க 6 மணி நேரம் படுத்து, உங்க உடம்பு நல்லா இருக்காது, நோய் வந்து. அதே மாதிரி நிறைய பேர் இந்த வீட்டுல ஜன்னல் கிண்ணல் எல்லாத்தையும் அடைச்சு, கதவு இதெல்லாம் அடைச்சு அப்படியே குப்புன்னு படுத்திருப்பாங்க. 4 பேர் படுத்திருப்பாங்க அந்த ரூம்ல. அரை மணி நேரத்துல அங்க இருக்கிற ஆக்சிஜன் காலி ஆயிரும். காத்தால வரைக்கும் 6 மணி நேரம் அவங்க இழுத்து விட்ட கார்பன் டை ஆக்சைடையே சுவாசிச்சு 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 உடம்புல நோய் வருது. அதனாலதான் காற்றோட்டமா இருக்கணும்னு சொன்னேன். சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியம் தூக்கத்துக்கு. தூக்கத்தை கெடுக்கிறது எது தெரியுமா? ரொம்ப முக்கியமா கெடுக்கிறது உணவு. இரவு நேரத்துல உணவு எவ்வளவு சாப்பிடணும்? மிக மிக குறைவாக சாப்பிடணும். அது நான் உணவு பத்தி பேசுறப்ப நிறைய சொல்றேன். ஒரே ஒரு பழமொழி மட்டும் சொல்றேன். காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும், மதியானம் இளவரசன் மாதிரி சாப்பிடணும், இரவுல பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். இதுதான் ஃபார்முலா. மற்றதெல்லாம் சொன்னா உங்களுக்கு மறந்துது. காலையில ராஜா மாதிரி நல்ல தேர்ந்தெடுத்த நல்ல சத்துமிக்க உணவுகளை செலக்ட் பண்ணி சாப்பிடணும். காலையில சாப்பிடுற உணவு ஆற்றல். காலையில சாப்பிடுற உணவு மருந்து. காலையில் நீங்க எதை சாப்பிட்டாலும் அது மருந்தா கன்வெர்ட் ஆகும். அதனாலதான் எல்லா மருந்தையும் சித்த வைத்தியத்துல எல்லாம் வெறும் வயிற்றுல குடிக்க சொல்லுவாங்க. முதல்ல சாப்பிட்றது அப்படியே உள்ள மருந்தா மாறு, நம்ம உடம்புக்கு அப்படி ஒரு உயிர் சக்தியா மாறு. அப்ப காலையில நல்லா செலக்ட் பண்ண உணவை சாப்பிடணும். மத்தியானம் நல்லா இளவரசன், ராஜா விட நல்லா சாப்பிடுவா இளவரசன், அந்த மாதிரி நல்லா தேர்ந்தெடுத்த உணவு சாப்பிடணும். இரவு நேரத்துல பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். பிச்சைக்காரன்னா எப்படி? எல்லா வீட்லயும் வாங்கிட்டு வந்து மொத்தமா அடிக்கிற மாதிரி இல்ல. நம்மால் அப்படித்தான். காலையில ஒழுக்கமா சாப்பிட்றது இல்லை, மத்தியானம் ஒழுக்கமா சாப்பிட்றது இல்லை, நைட்டு அப்படியே வாங்கி வச்சுக்கிறது. காலையில செஞ்சது, மத்தியானம் செஞ்சது, நைட்டு செஞ்சது, கடையில வாங்கிட்டு வந்தது, அந்த அக்கா கொடுத்தது, இந்த அக்கா கொடுத்தது, பேக்கரியில் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சு போந்துக்கிறது. சரி, நான் அது பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கும் நமக்கு.
அத்தனையும் கட்டுறது டிவி பார்த்துட்டு. எத்தனை தின்னான்னு அவனுக்கே தெரியாது. வயிறு பானை மாதிரி வரணும், அப்படியே மயங்கி விழுகணும். புரியுதுங்களா? இரவு நேர உணவை நீங்க எவ்வளவு குறைக்கிறீங்களோ அவ்வளவு நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. முடிஞ்ச வரை குறைச்சுக்கணும். சரிங்களா? இதை செஞ்சு பாருங்க. ஏன்னா ஏன் தூக்கம் கெடுதுன்னு சொல்லட்டுமா? நீங்க 10 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எத்தனை மணி நேரம் உங்க உடம்பு டைஜஷன் பண்ணும்? 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் டைஜஷன் நடக்கும். இப்ப 10 மணிக்கு படுத்துட்டீங்க, சாப்பிட்டுட்டு படுக்கிறீங்க. 11, 12, 1, 2 வரைக்கும் நீங்க ஜீரணம் தான் உங்க உடம்புல நடக்குமே தவிர தூக்கம் நடக்காது. புரியுதா ஏன் தூக்கம் கெடுதுன்னு? அதனால இன்னைக்கு இயற்கை மருத்துவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? சாயங்காலம் சாப்பிட்டுருங்க, 5 மணி 6 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க, 8, 9க்குள்ள ஜீரணம் ஆயிரும், படுத்துருங்க, நல்லா தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வரும். முழுமையா அந்த ஆற்றல் இறங்கிடும். சரிதானுங்களா? முடிஞ்சா அப்படி ட்ரை பண்ணுங்க. நேரத்துல சாப்பிடணும். 6 மணிக்கு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. மாலை உணவு 7 மணிக்கு சாப்பிட்டா ஓகே. அதிகபட்சம் 8 மணி. முடிஞ்ச வரைக்கும் நேரத்துல சாப்பிடுங்க. வேலைக்கு போறோம் வர்றோம், வேற வழி இல்லைன்னா சாப்பிட்றது வேற. பட் முடிஞ்ச வரைக்கும் நேரத்துல சாப்பிடுங்க. குறைவா சாப்பிடுங்க. 4 இட்லி ரெகுலரா சாப்பிடுவீங்களா? 2 இட்லி சாப்பிடுங்க. கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ வடை போச்சேங்கிற மாதிரி 2 இட்லி கஷ்டமா தான் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? ஆனா அப்படி சாப்பிட்டு பாருங்க. ஒரு 2-3 நாளைக்கு தொந்தரவா கூட இருக்கும். ஐயோ சாப்பிடலையே, தூக்கமே வராது. சாப்பிட கம்மியா சாப்பிட்டாலே நம்ம ஆளுக்கு தூக்கம் வராது. பசிக்கு எனக்கு பசிக்கு எனக்கு பசி, அப்படியெல்லாம் ஒன்றும் பசிக்காது. நீங்க நினைச்சாதான் பசி. ஒரு 4 நாள் 5 நாள் ட்ரை பண்ணுங்களேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. 4, 5 நாள் அப்படி செஞ்சு பாருங்க. நைட் அப்படியே நல்ல தூக்கம் இருக்கும், நிம்மதியா இருக்கும். பழகிடுச்சுன்னா அப்புறம் எப்படி நோய் வரும்? நோயே வராது. சரிங்களா? அப்ப இதெல்லாம் தூக்கத்திற்கான விதிமுறைகள். நேரத்துல படுக்கணும், நேரத்துல எந்திரிக்கணும். சரிதானா? காற்றோட்டம் உள்ள இருக்கிற இடத்துல இருக்கணும். கீழே தான் தரையில தான் படுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பெட்டை தவிர்த்துக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னைக்கே. புரியுதா இல்லைங்களா? யார் என்ன நினைச்சுக்குவாங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணு நீங்க கவலைப்பட வேண்டாம். சரிதானா? இந்த ஊர் உலகம் கெட்டு கிடக்குதுங்க. நீங்க நல்லதா செஞ்சா உங்களை கேடைன்னு தான் சொல்லும். புரியுதா இல்லைங்களா? நீங்க கெட்டதா செஞ்சா உங்களை வெரி குட்னு சொல்லும். 10 பொருளை வாங்கி 20 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா அவனை கெட்டிக்காரன்னு சொல்லுவீங்களா இல்லையா? உண்மையாலுமே அவன் கெட்டிக்காரனா? அவன் தப்பு செய்யறான். ஆனா இந்த உலகம் கெட்டிக்காரன்னு சொல்லும். இதே 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி 11 ரூபாய்க்கு ஒரு வித்தானா அவனை கேனையன்னு சொல்லும். உங்களை உலகம் சொல்லிச்சுன்னா நீங்க தப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை கேனையன்னு இந்த உலகம் சொல்லிச்சுன்னா நீங்க சரியா இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? உலகத்தை சொல்ற, மகான்கள் அல்ல, இறைவன் அல்ல. 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 20 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா இறைவன் உங்களை தண்டிப்பான். அதே 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 11 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா இறைவன் உங்களை காப்பாத்துவான். அப்ப இந்த சமுதாயத்தை பத்தி யோசிக்காதீங்க. அவன் என்ன நினைச்சுக்குவா, இவன் என்ன நினைச்சுக்குவா. இன்னைக்கு நைட் 8 மணிக்கு தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 7 மணிக்கு ஏதாவது இருக்கிறத கொஞ்சமா சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு போய் படுத்துருங்க. தூக்கம் வரலைனாலும் பரவாயில்ல, கண்ணை மூடி படுத்துங்க. ஒரு வாரம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா பழக்கம் ஆயிரும். அப்புறம் பாருங்க, காலையில குழந்தை மாதிரி எந்திரிப்பீங்க. இந்த குழந்தை எப்படி எந்திரிக்கு பார்த்துருக்கீங்களா? சரிதானா? அது எப்ப தூங்குதோ, தூக்கம் வந்தா தூங்கிடும். அது விழிப்பு வந்தா எந்திரிச்சிடும். அதுக்கு நோயே வராது. குழந்தையே இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. அதுக்கு நமக்கு மாதிரி கமிட்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா உடனே நீங்க வைப்பீங்க. ஐயோ இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு, எப்படி நான் தூங்குறது, எப்படி ஓய்வு எடுக்கிறது? இந்த ஒரு மாசத்துக்கு நீங்க தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. தூக்கம்னு வந்துச்சுன்னா தூங்கிருங்க. சரிதானா? தூக்கம்னு வந்தா தூங்கிருங்க. பகல்லையே வந்தாலும் பரவாயில்ல, தூங்குது. உடம்பு டயர்டாகி தம்பி கொஞ்ச நேரம் தூங்குற கூடன்னு சொல்லிச்சுன்னா தயவு செஞ்சு தூங்கிருக்கு. இந்த ஒரு மாசத்துக்கு அதை டார்கெட் வச்சுக்கோங்க. பகல்ல தூங்கக்கூடாது, தப்புதான். பட் உடம்பு கேட்குதுன்னா தூங்கிடு கொஞ்ச நேரம்.
இது அப்படியே கொஞ்ச நாள்ல சரியாயிரும். அதுக்கப்புறம் இரவு மட்டுமே தூங்குற மாதிரி உங்க உடம்பு செட் ஆயிரும். அப்ப தூக்கம் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்திய, உங்க உயிர் ஆற்றல, இந்த வான்காந்த சக்திய உங்க உடம்புக்குள்ள இறக்கி, உங்க உடம்புல இருக்கிற நோய்களை எல்லாம் குணப்படுத்தி, உங்க உடம்புல ரத்த ஓட்ட வெப்ப ஓட்ட காற்றத்தை எல்லாம் சீராக்கி, உறுப்புகள் இருக்கிற கழிவெல்லாம் வெளியே தள்ளி, உடல்ல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே தள்ளி, உங்க உடலை சக்திப்படுத்தக்கூடிய, ஆற்றல் படுத்தக்கூடிய, இறைவன் செய்யற மிக அற்புதமான ஒரு ப்ராசஸ் தூக்கம், தூக்கம், தூக்கம். அதனால தயவு செய்து அன்பர்களே, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சார் எனக்கு தூக்கம் சரியா வரல, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, படுத்துட்டு தூக்கம் வரலைன்னா சுவாச தியானம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம்ல, அதை அப்படியே உங்க சுவாசத்தை கவனிச்சுட்டே இருங்க, கவனிச்சுட்டே இருங்க, கவனிச்சுட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். சரியானுங்களா? சார் இல்ல, வேற ஏதாவது இன்னொரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப் வச்சு குடிக்கணும். இது வந்து நீண்ட நாள் தூக்கம் இல்லாதவங்களுக்கு தான் இதெல்லாம் தேவை, மற்றவங்களுக்கு இது தேவையில்லை. ஒரு சூப்பு, அதுக்கு பேரு பியூர் சூப். சரியானுங்களா? அந்த சூப் என்னன்னா ஒண்ணு இல்ல, வெண்டைக்காய் 2 வெண்டைக்காய் எடுத்துங்க, சும்மா 2 நாளா கட் பண்ணி போடுங்க. அப்புறம் சூப்புக்கு என்ன போடுவோம்? சீரகம், மிளகு, வெங்காயம். சரியாங்களா? சூப்புக்கு கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டுங்க. கூட கொஞ்சம் ஓமம். ஓமம் இல்லையா? எல்லாம் வீட்டில் இருக்கிறது தான் நான் சொல்றேன். வெண்டைக்காய் இருந்தா வெண்டைக்காய் போடுங்க, வெரி பெஸ்ட். அதுக்கு பேர் கிளியர் சூப். ஆமா, பியூர் சூப் இல்ல, கிளியர் சூப். கிளியர் சூப் தயாரிச்சு இல்லைங்க, 2 வெண்டைக்காய் வெட்டி போடுங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க, ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ள இந்த 2 3 பொருள், 4 5 பொருளை போட்டு இறக்கி வச்சு குடிச்சிட்டு படுத்துக்கு. அற்புதமா தூக்கம் வரும், நல்ல தூக்கம் வரும். தேவைன்னா பயன்படுத்துங்க, சரியா? இல்லாட்டி சும்மா படுங்க. கொஞ்ச நாள் அது ட்ரெயின் அப் ஆயிடுச்சுன்னா நல்லா தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்தாலே உங்க உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணமாயிரும். உங்க மனதுல, உங்க நாளமில்லா சுரப்பி மூளையில சுரக்கிற ஹார்மோன்கள் எல்லாம் ப்ராப்பரா சுரக்கிறக்க ஆரம்பிச்சிடும். உங்க விஷன் ரொம்ப தெளிவா இருக்கும். உங்க மனம் ரொம்ப அமைதியா அற்புதமா வேலை செய்யும். செய்யற தொழில நீங்க வெற்றி பெற முடியும். குடும்பத்துல அமைதி ஆட்டோமேட்டிக்கா வரும். பொருளாதாரத்துல பெருக்கம் நிறைய வரும். சரிதானுங்களா? சரி, நான் இதுக்காக ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். சரி, பரவாயில்ல. ஏன்னா இதை மாற்றாம நீங்க எவ்வளவு பயிற்சி பண்ணி, நான் வந்து முதல்ல வந்து நிறைய பயிற்சிகள் தான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். முதல்ல வந்தோடனே இந்த கைப்பயிற்சியில இருந்து எல்லா பயிற்சியும் லைனா சொல்லி கொடுத்துருவோம். எல்லாரும் பயிற்சியும் பண்ணுவாங்க, பட் பெனிஃபிட் இருக்காது, பலன் இருக்காது. என்னன்னு பார்த்தா, இந்த தூக்கத்துல கோட்டை விட்டுருப்பாங்க, சாப்பிட்றதுல கோட்டை விட்டுருப்பாங்க. சரிதாங்க? அப்ப இதுல எல்லாம் கோட்டை விட்டுட்டு நீங்க பயிற்சி பண்ணி என்ன பிரயோஜனம்? பயிற்சி பண்றது சம்பாதிக்கிற மாதிரி, செலவு வெட்டி செலவு இல்லாம இருக்கணும்ல. பானையில தண்ணி பிடிக்கிறீங்க, ஓட்ட போட்டு விட்டுட்டீங்க. ஒருத்தர் நல்ல உடற்பயிற்சி பண்றாரு, நல்லா தியானம் பண்றாரு, நல்லா காயகல்பம் பண்றாரு, பவர்ஃபுல்லா பிராக்டிஸ் பண்றாரு, பட் தூங்குறது சரியில்லை, சாப்பிட்றது சரியில்லை, வாழ்க்கை முறை சரியில்லை, ஓட்டப்பானதான். சரிங்களா? சரி, அதனால இன்னைக்கு நான் வந்து 3 விஷயம் சொல்றேன்னு சொன்னேன், ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்கிறேன். பரவாயில்ல, பரவாயில்ல, எனக்கு திருப்தியா என்ன வருதோ அதை நான் சொல்றேன். தூக்கத்துல இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சேன், அதனால அதை சொல்லிட்டேன். டைம் வந்து இன்னைக்கு ஃபுல்லா 1 மணி நேரம் இதுக்கே போயிடுச்சு. ரொம்ப பரவாயில்ல, நீங்க 1க்கு 2 முறை இந்த உரையை கேளுங்க. இன்னும் நிறைய முறைகள் யூடியூப்ல இருக்கு, கேளுங்க. தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. தூக்கம் வரலைன்னா என்னென்னவெல்லாம் ஆபத்து வரும்னா கேன்சர் வரைக்கும் வரும்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. தூங்க வச்சே கேன்சர் வரை கியூர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. அதனால தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவையில்லாம செல்போன் டிவியை பார்க்காதீங்க. சரியானா? அதெல்லாம் 8 மணிக்கு உங்க செல்போன் டிவி எதா இருந்தாலும் 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு வைராக்கியமா வைங்க. 8 மணிக்கு மேல நான் செல்போன் டிவி பார்க்க மாட்டேன். நீங்க வைராக்கியமா இருக்கணும்.
நம்மளை நாம தான் காப்பாற்றணும். புரியுதா இல்லைங்களா? அடுத்தவங்க கெடுக்கிறதுக்கு 1000 வழி சொல்லுவான். நம்மளை நாம தான் காப்பாற்றணும். 8 மணிக்கு டிவி செல்போன் நான் எடுக்க மாட்டேப்பா, செல்போன் சைலண்ட் போட்டு வச்சு காலையில பாத்துக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துடாது. அடுத்தவனுக்காக நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து நம்ம குடும்ப நிம்மதியை கெடுத்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. அதனால ரொம்ப கவனமா இருங்க. சரியானுங்களா? இது ரொம்ப முக்கியம். சரி, நான் அந்த 2வது விஷயம் கைப்பயிற்சிக்கான விளக்கம் அது 1 மணி நேரம் கொடுக்கணும். நான் அடுத்த வகுப்பு முழுக்க அதை பத்தி பேசுறேன். முழுக்க முழுக்க அதை பத்தி தான் பேச போறோம். அடுத்த வகுப்புல நீங்க அதை பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது அந்த 2 விஷயம் நான் முக்கியமா சொன்னேன். நானு எந்த விஷயத்தை செஞ்சாலும் திட்டமிட்டு செய்யணும். சரி, இப்போ டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அவன் ஃபாலோ பண்ண வேண்டிய பண்புகள்ல முதல் பண்பு என்ன அப்படின்னு சொல்லி எல்லா வெற்றி பெற்றவங்ககிட்டையும் கேட்டா அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே பண்பு டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட். சரிதானுங்களா? நேரத்தை சரியாக நிர்வகிக்க தெரிந்தவன் வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வான். நல்லா புரிஞ்சுக்கும். நேரம் தான் வாழ்க்கை. நமக்கு இறைவன் 100 ஆண்டுகள் கொடுத்திருக்கிறான். 100 ஆண்டுகள், 120 ஆண்டுகள் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்ப 100 வருஷத்துக்கு 36,500 நாள் நமக்கு கொடுத்திருக்கிறான். இன்ட்டு 24 மணி நேரம் நமக்கு கொடுத்திருக்கிறான். சரியாண்ணா? ஒவ்வொரு நொடியும் நம்ம சரியா பயன்படுத்தணும். எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 86,400 நொடிகள் இறைவன் கொடுக்குறான். உங்கள்கிட்ட டெய்லியும் காலையில 86,400 ரூபா கொடுத்தா நீங்க எப்படி செலவு பண்ணுவீங்க? பார்த்து பார்த்து கரெக்டா செலவு பண்ணுவீங்களா? தேவைக்குத்தானே செலவு பண்ணீங்க. 10 பைசா வெட்டியா செலவு பண்ண மாட்டீங்கல்ல. பணம் சம்பாதிச்சா வாங்கிடலாம், நேரம் போனா வாங்க முடியாது. காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க, தப்பு. பொன் போனா வாங்கிடலாம், காலத்தை வாங்க முடியாது. காலம் உயிர் போன்றது, உயிர் போனா வராது. டைம் போனா போனதுதான். இன்னைக்கு காலையில 11:30 போச்சு, அவ்வளவுதான். இனி இந்த பிரபஞ்சத்துல 18ஆம் தேதி 2024 மே மாசம் காலையில 11:30 வராது. டைம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். சரிதானா? அப்ப நேரத்தை நிர்வகிக்க தெரிஞ்சாதான் வாழ்க்கையை நிர்வகிக்க தெரிய முடியும். நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன்னா, நானும் முதல்ல லேட்டா தான் வகுப்புகளுக்கு போயிட்டு இருந்த ஒரு நபர், மாணவனா இருக்கும்போது. அப்ப என்னுடைய ஆசிரியர் ஒரு விஷயத்த சொன்னார். நான் அந்த ஒரு விஷயத்த சொல்லி உங்களுக்கு முடிச்சாரு. சரிங்களா? என்ன சொன்னாருன்னா, நான் லேட்டா ஒரு நாள் வகுப்புக்கு போறேன், எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, நான் கடைசியா போறேன். போறப்ப தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு. ஐயா சொல்லுங்க ஐயா. சரியா? சும்மா எதாச்சியா கேட்கற மாதிரி கேட்டார். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ட்ரெயின் 10:15 எத்தனை மணிக்கு போவேன்னு கேட்டார். சார் 10 மணி, 9:45 10 போயிடும் சார். ட்ரெயின் 10:15 எத்தனை மணிக்கு போவேன்? 10 மணி 9:45 போயிடும் சார். இல்லை ட்ரெயின் போயிருமில்ல, முன்னாடியே போயிடும். நம்ம எல்லாரும் அப்படித்தான். இப்படி ஒரு 2-3 விஷயம் கேட்டு கடைசியா ஒண்ணு கேட்டாரு. சினிமா 10:15 எத்தனை மணிக்குப்பா போவேன் அப்படின்னு. சார் அதுவும் 10 மணிக்கெல்லாம் போயிருவோங்க ஐயா அப்படின்னு. ஏன் ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கலைன்னா படமே புரியாது. அதனால 10:15 போயிடும், 10 மணிக்கெல்லாம் போயிடும். அதை கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு பாருங்க. சரிதானா? ஏயா இப்படியாயா கேப்ப அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிதானா? நீ சினிமா போறதை விட இந்த யோக பயிற்சிக்கு வர்றது கேவலமா நினைச்சீன்னா நீ லேட்டா வா. இல்ல அதை விட இது நல்லதுன்னு நினைச்சா நேரத்துல வா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. எனக்கு 2-3 நாள் தூக்கமே வரல. நீங்க நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. 2-3 நாள் தூக்கமே வரல. அந்த வார்த்தை அப்பதான் எனக்கு சொல்லுது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு சொன்னார்ல வள்ளுவர். இது இவர் என்னை கெட்டது சொல்ல, அவர் நல்லதுதான் சொல்லியிருக்காரு. ஆனா அது அப்படியே குத்திட்டே இருக்கு. இப்படி ஒரு வார்த்தை வாங்கிட்டோமே. இந்தியர்கள் தோத்து போறதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சப்ப அவன் சொல்ற முதல் காரணம், இவனுகிட்ட நேர மேலாண்மையே கிடையாதுங்கிறான். 9:30 மணிக்கு இன்டர்வியூ வச்சா இந்தியன்ஸா 10 மணிக்கு வந்துருவான் அப்படிங்கிறான் ஃபாரின்ல. நாம் அதை ப்ரூவ் பண்றோம். நமக்கு வகுப்பு 10:15ன்னு சொல்லி இருக்கிறோம்.
10 நான் உள்ள பாக்குறேன் 30% பேர் தான் இருக்கிறீங்க. 70% பேர் அப்புறம் வர்றீங்க. எப்படி நம்ம ஜெயிக்கிறது? சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே ஒரு 1,00,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு கோர்ஸ் நடத்துறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், வச்சுக்கோங்க. 10:15க்குனா எத்தனை மணிக்கு வருவோம்? 10 மணிக்கு வருமா மாட்டோமா? சரியா? நான் சொல்ற விஷயம் எல்லாம் சும்மா நினைச்சுக்காதீங்க. மகான்கள் நம்ம வாழ்க்கையில கொடுத்த மிகப்பெரிய விஷயத்த உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்தா இதெல்லாம் கிடைக்காது. அப்ப என்ன நம்ம கேட்கிறோம்? உங்களுக்கு முதல் நாளே நான் சொன்னேன், 2வது நாள்லயே என்னவோ 100% டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் வகுப்புலன்னு சொன்னேன். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. புரியுதா? நீங்க எங்கெல்லாம் நீங்க பர்ஃபெக்டா இருக்கீங்களோ உங்களுக்கு வர்றதெல்லாம் பர்ஃபெக்டா வரும். நாம தள்ளி தள்ளி வர்றோம்னா நமக்கு வர்றதெல்லாம் தள்ளி தள்ளி வரும். நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதானே திரும்பி வரும். நான் பர்ஃபெக்டா ஒரு இடத்துக்கு வர்றேன் சொன்ன நேரத்துக்குன்னா உங்களுக்கு வர வேண்டியது பர்ஃபெக்டா வரும். ஒரு பணம் வரணுமா? பர்ஃபெக்டா வரும். ஒரு பஸ் ஸ்டாப் நிக்கிறீங்க, பஸ் வரணுமா? பர்ஃபெக்டா வரும். உங்களுக்கு உணவு வரணுமா? வீட்டுக்காரமா பர்ஃபெக்டா சமைச்சு கொடுப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு வர வேண்டியது பர்ஃபெக்டா டைமுக்கு வரும், நீங்க பர்ஃபெக்டா இருந்தா. ஆனா நாம எப்படி தெரியுமா? நான் பர்ஃபெக்டா இருக்க மாட்டேன், ஆனா எல்லாம் எனக்கு பர்ஃபெக்டா வரணும். வாய்ப்பே இல்ல ராஜா. சரிதானா? தயவு செய்து இந்த யோக பயிற்சியில நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும், உங்க பிரச்சனையில இருந்தெல்லாம் விடுபடணும்னா முதல் தகுதி நேர மேலாண்மை. சரிதானுங்களா? 10:15 வகுப்புனா 10:10 நீங்க உள்ள வரணும். நிச்சயமா நீ ஃபாலோ பண்ணுங்க. சரியாங்களா? எனக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க 10:15 வந்தாலும் நான் எடுப்பேன், 10:30 வந்தாலும் நான் எடுப்பேன். ஜூம்ல வந்துட்டு இருக்கோம், யூடியூப்லயே விட்டாச்சு வந்துட்டு இருக்கோம். சரியானா? நீங்க செய்யறதுக்கான விளைவு நீங்க அனுபவிப்பீங்க. சரியா வந்தா எல்லாம் சரியா நடக்கும். சரியா வரலாட்டி எதுவும் சரியா இருக்காது. அதனால நேர மேலாண்மை மிக மிக அவசியம். இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? அடுத்த வகுப்புல இருந்து பர்ஃபெக்டா டைமுக்கு வாங்க. அப்ப உங்க லைஃப்ல நடக்கிறதெல்லாம் பர்ஃபெக்டா நடக்கும். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. உங்களை எல்லாரும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். தியான நிலைக்கு வந்துருங்க. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும் நான் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேட்டுக்குங்க. 2 விஷயம். ஒன்று, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தேதி எத்தனை? 19/5/2024. உங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். நாளைக்கு நான் சென்னை நம்ம அன்பருடைய ஒரு இல்ல மேரேஜ்க்காக வர்றேன் காலையில. நாளைக்கு ஈவினிங் சென்னையில பாரிஸ்ல எஸ்கேபிடி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல ஈவினிங் 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒரு டைரக்ட் கிளாஸ் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுல யார் வேணா அன்பர்கள் வந்து கலந்துக்கலாம். ஒரு 100 பேர் கலந்துக்கலாம். அந்த அரங்கம் அவ்வளவுதான் இருக்கும். அதற்கான கான்டாக்ட் நம்பர் எல்லாம் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறோம். நீங்க யாராவது வந்து அந்த வகுப்புல கலந்துக்க விரும்புனீங்கன்னா நேரா வாங்க. சரிதானுங்களா? அதே போல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சென்னையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சு அவங்களையும் கலந்து கொள்ள செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு சாயங்காலம், நாளைக்கு 19/5/2024 மாலை 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பாரிஸ் சவுகார்பேட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற எஸ்கேபிடி ஸ்கூல். அதற்கான லிங்க் வேணா, ரூட் மேப் வேணா உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை நீங்க வந்து பயன்படுத்தி நீங்க நிச்சயமா வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம எல்லாரும் நேரடியா சந்திக்கும் போது இன்னும் ஒரு ஒரு அப்படி என்ன சொல்றது, ஒரு உயிர் கலப்பு. சரிங்களா? அது நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில நிகழும். சரிங்களா? ஒண்ணு. 2வது, உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் குரூப்ல வந்திருக்கும். அதாவது அமௌண்ட், நன்கொடை விபரம் அப்படின்னு. அதுதான பார்த்தேன்.
ஒரு சிலர் நினைச்சிருப்பாங்க சோழியாங் குடும்பம் சும்மா ஆடுமா அப்படி எல்லாம் பேசுவாங்க. இத்தனை நாள் ஃப்ரீன்ட்டு நீ நன்கொடைன்னு ஒரு போஸ்டர் போடுறியப்பா, சரிதானுங்களா? நிச்சயமா இந்த பயிற்சி 100% ஃப்ரீ தான், சரிதானா? இருந்தாலும் சிலர் நன்கொடை கொடுக்கலான்னு விரும்புவாங்க இல்லையா, அவங்களுக்காக அந்த போஸ்டர் அனுப்பிச்சிருக்கிறோம். சரிதானா? நீங்க விரும்பினா இதுக்கு நன்கொடை கொடுக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன செலவு வந்து இயற்கையில நடக்குது. அதுக்கு பல அன்பர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க விரும்புனீங்கன்னா அதுல நன்கொடை அனுப்பலாம். ஆனா கட்டாயமா அனுப்பணும்னு அவசியம் இல்லை. நேத்திக்கு நான் ஒரு மீட்டிங் ஒன்று வச்சிருந்தோம். அதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன். அதாவது நம்ம இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக, அம்மா இந்த யூடியூப் லிங்கையே அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்கம்மா, கட் பண்ணி போட வேண்டாம். இந்த 2 நிமிஷம் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூடியூப் லிங்கையே ஆசிரியர் நீங்க பயிற்சிக்கு ஏன் நீங்க பேசிட்டே இருங்க, நான் அப்படியே வேணா கட் பண்ணி அப்படியே போட்டுறேன். சரி பண்ணுங்க, எப்படி வேணா பண்ணுங்க. சரி. இல்ல பேசிட்டே இருக்கிறப்ப யூடியூப் கட் பண்ணீங்கன்னா யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு கேட்காது. ஓ கட் சரிங்கய்யா, பண்ண சரி இன்னும் டைம் இருக்குங்கய்யா, 3 நிமிஷம் டைம் இருக்கு. சரி 3 நிமிஷம் இருக்கு. இருந்தாலும் நீங்க இந்த லிங்கையே அவங்களுக்கு சரி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்றேன். சரி சரி, ஓகே ஓகே ஓகே, பாய். சரி, அப்ப என்ன சொன்னோம்? நம்ம அமைப்புக்கு பேரு இறை சாதனை மார்க்க அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை சார்பாக ஒரு ஆசிரமம், ஒரு யோக பயிற்சி மையம், ஆனந்த யோக நிலையம்னு ஒரு கட்டடம் வந்து கட்டிட்டு இருக்கோம். இப்ப அந்த மார்ச் பிப்ரவரி தான் ஆரம்பிச்சோம். இப்ப அந்த கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு. அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டு அந்த கட்டடம் பண்ணியிருக்கோம். அவர் 100 பேர் வந்து தங்கி பயிற்சி எடுத்துட்டு போற மாதிரி, அங்க மேக்சிமம் முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீயா தான் நடத்துறதுக்கான திட்டமிடுதல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த கட்டடத்துக்கான நிதி கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நேற்றுக்கு ஒரு சிறப்பு மீட்டிங் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. இப்போ ஒரு 30 லட்சம் ரூபாய் நம்ம அன்பர்கள் எல்லாருமே கொடுத்த அந்த நன்கொடை நிதியில அந்த கட்டடம் ஒரு 50-60% ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 20 லட்சம் ரூபாய் அந்த கட்டடத்துக்கு நன்கொடை தேவையா இருக்கு. சரிங்களா? இப்ப 20 லட்சம்ங்கிறது ஒரு பெரிய தொகையா இருக்குது. அப்போ நம்ம அன்பர்கள் ஒரு 400 பேர், ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா, சரிதானுங்களா, அந்த 20 லட்சம் ரூபாய் சீராயிடும். அப்ப நமக்கு 5000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை அல்ல அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு மீட்டிங்ல ஒரு ஐயா, நம்ம நிர்வாகி ஒருத்தங்க ஒரு ஆலோசனை சொன்னாங்க. எனக்கே உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா ஒரு 20 லட்சங்கிறது பெரிய தொகை தானே. நம்ம நிறைய பக்கம் போய் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நம்ம அன்பர்கள் வர்றவங்க இல்லையே ஒரு 400 பேர் ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய் அனுப்பிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த கட்டடம் வந்து பூர்த்தி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எதுக்கும் பெருசா டொனேஷன் கேட்க போறது இல்லை. சரிதாங்க? ஒரு இடம் நமக்குன்னு வேணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த விதத்துல உங்களுக்கு யாராவது விருப்பம் இருக்கு, விருப்பம் மட்டும் பத்தாது, வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் நீங்க நன்கொடையா அனுப்பலாம். சரிங்களா? இல்ல சார் நான் இப்ப அனுப்புறேன், எனக்கு திருப்பி உங்களால கொடுத்துட முடியுமா அப்படின்னா அதுக்கும் நாங்க ஓகே. சரியா? இப்ப நான் ஒரு 5000 ரூபாய் அனுப்புறேன் அல்லது 10,000 இருக்குது அனுப்புறேன், எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னா கூட நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு லோன் மாதிரி வாங்கிட்டு, ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் தான் திருப்பி கொடுக்க முடியும். ஒரு டிசம்பர் மாசம் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துடலாம். சரிங்களா? அது உங்களால விருப்பம் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு சேவை தானே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செயலை செய்யறோம். அது வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு மீட்டிங்ல சொன்னோம். அதுல நம்ம இந்த பேட்ச்ல இருக்கிற அன்பர்கள் நிறைய பேர் உள்ள வந்திருப்பாங்க போல அந்த மீட்டிங்க்கு. அவங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி ஒரு டொனேஷன் அனுப்பணும், எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே நான் புதிய குரூப்ல இந்த அக்கௌண்ட் லிங்க் போடவே மாட்டேன். 6 மாசத்துக்கு போடவே மாட்டோம். ஏன்னா அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா பணத்துக்காக பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டா தப்பாகி போயிருன்னு போட மாட்டோம். பட் நிறைய அன்பர்கள் ஒரு 4-5 பேர் நேற்றுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நான் இந்த குரூப்ல இருக்கிறேன், எனக்கு அது டீட்டெயில் கொடுங்கன்னாங்க. அதனால சரிம்மா நாளைக்கு உங்க மீட்டிங்ல அதை பத்தி பேசி உங்க குரூப்லயும் நான் ஷேர் பண்றேன். பட் இது கட்டாயம் அல்ல. உங்களால விருப்பம் இருக்கு, ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்க உதவணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம். அதனால உங்களுக்கு அது வாய்ப்பு இருக்கு, விருப்பம் இருக்கு, வசதி இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஹெல்ப் பண்ணலாம். கட்டாயம் அல்ல. சரிதானுங்களா? இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா?